ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே இம்மட்டுமாய் நீரே நல்லவராக இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போது இந்த ஆராதனை வேளையை ஆசீர்வதியும். உம்முடைய திருப்பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றையும் நீரே ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்குள்ளே நெருங்கி சேர எங்கள் ஒவ்வொருக்கு உதவித்தாரும். உண்மை ஏற்ற விதமாக ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருக்கு உதவித்தாரும் ஆண்டவரே. உம்முடைய திருவார்த்தையினாலே எங்களை இன்னும் அதிகமாய் கழுவி சுத்திகரித்து உமக்குள்ளே ஊண்ட கட்ட வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. மீட்பு எச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கும் பரலோகபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 178 நாம் பாடுவோம். பாடல் எண் 178. அவர் நித்தமும் தம் கிருபையினால் நம்மை மட்டும் தாங்கி வந்த நம்முடைய அன்பின் ஆண்டவர். எல்லோரும் சேர்ந்து அவரை துதித்து அவரை வாழ்த்தி, துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உண்மை என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே, துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். ஆதி அந்தமில்லா அநாதி தேவனே அடைக்கலமானீர் எமக்கு நீரே. ஆதி அந்தம் இல்லா அநாதி தேவனே அடைக்கலமானீர் எமக்கு நீரே. மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே எண்ணியே துதித்திடுவோம். மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். கடந்த நாள் எல்லாம் வழுவாமலே காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாள் எல்லாம் வழுவாமலே காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனே உம் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். வல்ல தேவனே உம் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தி தந்தை போல் எம்மை சுமந்தீரே. தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தீர் தந்தை போல் எம்மை சுமந்தீரே. ஜீவனை தந்தவும் அன்பினையே எண்ணியே துதித்திடுவோம். ஜீவனை தந்தவும் அன்பினையே எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே
என்னையே துதித்திடுவோம். ஜெயம் பெற்றோரா சேவை செய்து ஜீவனை வைத்தே துதித்திடவே. ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்தே நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே, என்னையே துதித்திடுவோம். நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே, என்னையே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே என்னையே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே என்னையே துதித்திடுவோம். ஹல்லேலூயா. நாம் அடுத்ததாக 708வது பாடலை நாம் பாடுவோம். 708வது பாடல். நம் மத்தியில் வாசமாக இருக்கிற நம்முடைய அன்பின் இயேசு அவரை வரவேற்று இந்த பாடலை எல்லோரும் அவரை கொண்டாடி கரங்களை தட்டி இயேசு ராஜா வந்து இருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம் என்ற பாடலை எல்லோரும் பாடுவோம். பொதுவாக எல்லோரும் கருத்தோடு உணர்ந்து பாடுவோம். பொதுவாக இந்த பாடல் வந்து ஜோனாவுக்கு மிகுந்த ஒரு பிரியமான ஒரு பாடல். அப்போ அவள் வந்து கருத்தோடு பாடுறதை நான் பாடும்போது நான் கவனிச்சிருக்கேன். அதாவது இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கிளாப் பண்ணி நாம் பாடுவோம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கைத்தட்டின்னு தானே பாடுறோம், ஏன் கிளாப் பண்ணின்னு சொல்லலாம் இல்லை. அந்த அர்த்தத்தை புரிஞ்சு அந்த கருத்தோடு பாடுறதை நான் அவகிட்ட நான் பார்த்து நான் அதை அட்மையர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தான் நம்ம ஒவ்வொரு வரியிலையும் புரிஞ்சு கருத்தோடு பாடுவது தான் ஆண்டவர் நம்ம விரும்புவார். அப்படி உணர்ந்து ஆண்டவரை கொண்டாடி இந்த பாடலை பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம்
எல்லாம் அவர் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். நம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கடைசியாக 246வது பாடலை நாம் பாடுவோம். பாடலின் 246. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், முடிவு வரையிலும் நம்மை நடத்த வல்லவராக, கர்த்தர் நல்லவராகவே நம்மோடு இம்மட்டும் இருந்து நம்மை நடத்தி வருகிற அன்பின் தகப்பனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய உத்தமத்தையும் உண்மையையும் எண்ணி இந்த பாடலை, இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்ற இந்த பாடலை எல்லோரும் அப்படி உணர்ந்தவர்களாய் பாடுவோம். இஸ்ரவேலே என்பது நம்மை தான் குறிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆவியில உண்மையோடும் கருத்தோடும் இந்த பாடலை உணர்ந்து நம்ம பாடுவோம். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே,
கைவிட மாட்டேன். ஆமென். ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்திருந்திருக்க வேண்டும் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே. அதை அவன் எப்பொழுது அறிந்திருக்கிற ஒரு பகுதியாக இருந்திருக்க வேண்டும். He died for my sin. என் பாவங்களுக்கு அவர் மரித்தார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் இரத்தத்தை அவர் சிந்தினார். என் பாவங்களுக்காகவே தான் இரத்தத்தை சிந்தினார். என்னை அன்பு கூர்ந்து என்னை கெட்டு போகாதபடி தூக்கியிடுவதற்காக இரத்தத்தை அவர் சிந்தினார். ஹீஸ் கிரைஸ்ட், அவர் தேவகுமாரன். இஸ் அ சன் ஆஃப் காட். அவர் சில அறைவதற்குரிய முக்கிய முகாந்திரத்தை கொண்டு வந்து வைத்ததெல்லாம் ஹி கால்ஸ் ஹிம்செல்ஃப் த சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன் என்று அவன் சொல்லிக் கொள்கிறான். ஆகவே we know him, the son of God. தேவன் ஒரே பேரான குமாரனை கொடுத்து சிலுவையை கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தார் என்று அறிகின்ற இயேசுவை கிறிஸ்து என்று இருக்க வேண்டும். அந்த மக்கள் ஏன் அவரை காயமாரம் கொண்டு அவர் சிலுவையில் அறைந்திருந்தார்கள்? ஏனென்று சொன்னால் அவர்கள் இயேசுவை இஸ் a சன் ஆஃப் மேரி என்று தான் சொன்னார். மரியாளினுடைய அவன் மகன் என்று சொன்னார்கள் அல்லாமல் சன் ஆஃப் காட் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் இன்று ஈவன் நம்முடைய அந்த ஜூயிஷ் பீப்புள் இருக்கிறார்களே, இஸ்ரேல், அவர்கள் கூட அவரை அந்த நாளில் விசுவாசிக்காத மக்களிலே பெரும்பான்மையினராய் அவர் இருக்கிறார். அந்த யூதர்களிலிருந்தும் எப்படி பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர் எல்லாரும் யூதர்களாக இருந்தார்களோ அதுபோல் பின்பு ரட்சிக்கப்பட்டவர்கள், பின்பு அந்த யூதர்கள் மனமாறினவர்கள் இருக்கிறார்கள். பட் நாட் ஸோ மச், அதிகமான பேர் இல்லை. அவரை கிறிஸ்துவாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நீங்கள் அவரை இயேசுவை கிறிஸ்துவாய் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் that's a குட் ஃபவுண்டேஷன். ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை வைத்து நீங்கள் துவங்குகின்ற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நீங்கள் முதலாவது ஸ்ட்ராங்காக வைத்திருந்திருக்க வேண்டும். ஹீ இஸ் கிரைஸ்ட், ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட். இயேசுவை கிறிஸ்துவென்று அறிக்கை செய்கின்ற ஒரு நாவை உடையவர்களாய், ஹி டைட் ஃபார் மீ, எனக்காக அவர் மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்பதை அவர்கள் அந்த ஃபவுண்டேஷனை வைத்த பிறகு தான் தென் வி கம் டு தி இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன், பரிபூர்ண ஜீவனை அடைகின்ற வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிறோம். என்னுடைய பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் போதுமா? சில நாட் பி டிரான்ஸ்ஃபார்ம், நாம் அதை மறுபடியும் அடைய வேண்டுமா? அநேகம் குமாரர்களை நித்தியத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதானே அவருடைய நோக்கம். எதற்கு அந்த பூமியில் இந்த 33 வருடங்கள் வாழ வேண்டும்? ஏன் ஒரு நாள் சிலுவையிலே மரிப்பதற்கு ஒரு ப்ரிப்பரேஷனை வைத்து அவர் அந்த ஆபிரகாம் அந்த மலையிலே, அந்த மோரியா மலையிலே அந்த ஆடை என்ன பலி எங்கே இருக்கிற அது ஒரு ஆடு இருக்கிறன்னு சொன்னவுடன் அந்த ஆட்டை பலியாய் கொடுத்து விட்டதை போலவே ஒரு மொமெண்ட்லேயே அதை சரியாய் செய்து முடித்து விட்டு அவர் மரித்து வந்திருக்கலாமே. அதல்ல, he lived a 33.5 years life. 33 வருடங்களை அவர் வாழ்ந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது ஓல்டு, பழையதெல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகின்ற ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் ஹார்ட், இருதயம் ஃப்ரெஷ்ஷாய் எல்லா பாவங்களும் ஒளிந்ததே என்று உங்கள் பாவங்களை நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அல்லது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட அதை யோசித்து பார்த்தால் பயங்கரமாய் அது இருக்கும். எவ்வளவு சிக்கல் நிறைந்த ஒரு வாழ்க்கை, எவ்வளவு துன்மார்க்கம், எவ்வளவு இருள், எவ்வளோ கேடான பாவம், சிந்திக்க கூட அருவருப்பான ஒரு பாவம், சொல்வதற்கு முடியாத பாவங்கள், அதுபோன்ற ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை, தேட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். அதையெல்லாம் மன்னித்து விட்டார் என்று சொல்வது எவ்வளோ பெரிய ஒரு நியூனஸ் ஆஃப் லைஃப், புதிதான ஜீவனை நாம் பெற்று வந்துவிட்டோம் பாருங்கள். என்னையின் ஆனந்தம் மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார் என்று சொல்கின்ற அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லை என்றால் நீங்கள் அப்பம் கூட்டி வந்ததை போல் வந்தால் என்ன, அப்பம் விட்டால் தான் என்ன, யூ ஆர் நாட் ப்ராக்டிக்கல், நடைமுறையாக இல்லாமல் உங்களுடைய ஜீவியத்திலே கிறிஸ்துவனுடைய ஜீவியம் அங்கே நீங்கள் வாழாதவர்களாக இருந்து கொண்டு அப்பம் விற்பதாய் மாறிவிடும். ஆகவே இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்திருக்க வேண்டும். அவரை எப்படி அறிந்திருந்திருக்க வேண்டும்? இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற காலங்களிலே இப்படியெல்லாம் சொல்லுவது உண்டு. கிறிஸ்மஸ் என்று சொன்னால் கிரைஸ்ட், கிரைஸ்டாய் அவர் சிலுவையில் அறையப்பட்டதாய் அவரை இப்பொழுது கொண்டாடவில்லை என்று காட்டுவதற்காகவே
கிரைஸ்ட் என்ற இடத்துல எக்ஸ் என்று போட்டுவிடுவார். நோ கிராஸ் என்று எக்ஸ் மார்க் போட்டு எக்ஸ்மஸ் என்று சொல்வார். கிறிஸ்மஸ் என்று சொல்வது போல அவர்கள் அதை இன்னொரு பங்கிலே எக்ஸ்மஸ், நோ கிராஸ், சிலுவையில் அறையாத அந்த பாலகனை நாம் கும்பிடுகிறோம் என்று சொல்லுவதை வைத்திருப்பார்கள். ஐ டோன்ட் நோ, அது வேதபூர்வமாக அப்படி ஒரு பண்டிகை இல்லை என்று நமக்கு தெரியுமாகவே என்னத்தையாவது ஒரு சொல்லி கொள்கிறாண்டு இருக்கட்டுமே. ஆனால் அதையெல்லாம் விதை காட்டுகிறது என்று சொன்னார். தே ஆர் பிளைண்ட், அவர் கண்கள் குருடாக்கப்பட்டு they don't know the Christ after his death. AD என்று சொல்வது and after the death of Christ, BC என்று சொல்வது before the death of before Christ, before அந்த வருவதற்கு முன்பாக மரிப்பதற்கு வர இருந்த அந்த கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்த அந்த காலங்கள். ஆகவே they don't have the newness of life. அந்த நியூனஸை அவர்கள் அறியவில்லை. பழையதை வைத்துக்கொண்டு கிரைஸ்டுக்கு இன்ட்டு மார்க் போட்டு எக்ஸ்மஸ் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்மஸ் என்ற கிரைஸ்டை வெளியே எடுத்து போட்டு இருக்கிறார்களே பாருங்கள். அதுபோல் உங்கள் வாழ்க்கையை போய்விடக்கூடாது. மெஜாரிட்டி அதை எக்ஸ்மஸ் என்று போட்டு வருவதை போல் வேர் இஸ் கிரைஸ்ட் என்றால் இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு உடனடியான ஒரு சாட்சி வேண்டாமா? ஹி வாஸ் குரூசிஃபைட் ஃபார் மீ, எனக்காக சில அறையப்பட்டவர் என் பாவங்களை போக்குவதற்காக. ஹி கேவ் மீ த நியூனஸ் ஆஃப் லைஃப், ஒரு புது வாழ்க்கையினுடைய அத்தியாயத்தை அவர் எனக்கு திறந்தவர். த ஓல்டு திங்ஸ் ஆர் பாஸ்ட் அவே, எல்லாம் ஒளிந்து சகலமும் புதிதாய். நவ் ஐ ஆம் வாக்கிங் இன் எ நியூனஸ் ஆஃப் லைஃப். மோசமான ஒரு அல்ஜிப்ரா உங்களுக்கு தெரியாது, அல்லது உங்களுக்கு ஜென்ரல் மேத்ஸு தெரியாது, அல்லது லாகிரிதம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது குழப்பி போய் இருக்கக்கூடிய சில மாணவர்களை பார்த்துருக்கிறேன். நானும் அந்த மேத்ஸ் காலத்தில் ஒரு ஆவரேஜ் மேல் தான் கொஞ்சம் எடுப்பேன், இல்லாமல் பெஸ்ட் என்று சொல்ல இயலாது. ஆனாலும் ஒன்றுமே தெரியாமல் அதை குழப்பி போய் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு அவனை அழைத்து அவனுடைய அந்த குழப்பமான அந்த மேத்ஸ் பாடத்தில் விடுதலையாக்கி 100 மார்க் ஒருவன் போட்டு கொடுத்து அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பான் என்றால் எப்படி இருக்கும்? அப்பா, இந்த பிரச்சனையான லாகிரிதம் ஒளிந்ததப்பா, இந்த அல்ஜிப்ரா ஒளிந்தது, இந்த ஜென்ரல் மேத்ஸு ஒளிந்தது, இந்த தியரம் ஒளிந்தது என்று அவன் அப்படி கடந்த அந்த பாடம் முடிந்ததப்பா என்று அவன் மகிழ்ச்சி அடைவானா? அடைய மாட்டான். நான் எஸ், தேட் இஸ் த ஜாய் ஜீசஸ் கேவ் அஸ். வி வர் ஸ்லேவ், நம்மை அடிமையாக இருந்த நம்மை ஹி ஃப்ரீடஸ், நம்மை விடுதலையாக்கி வைத்திருக்காரே பாருங்கள். தேட் இஸ் த நியூனஸ் ஆஃப் லைஃப் ஸ்டார்டட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவிலே அதை ஆரம்பித்திருக்க வேண்டும். தேட்ஸ் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். கிறிஸ்துவனுடைய அன்பிலே அவன் துவங்கி இருந்திருக்க வேண்டும். எனக்காக மரித்தவர், என் பாவங்களை போக்கியவர், எனக்கு நித்திய ஜீவனை வழங்கியவர், என்னுடைய நானே வழி என்று சொல்லி அந்த காம்ப்ளிகேட்டட் அந்த அத்தனையும் அவர் முடித்துகளெல்லாம் அவிழ்த்து, அங்கே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கும் பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக, டு அன்டை என்ற இன்னொரு ஆங்கில டிரான்ஸ்லேஷன் சொல்கிறது, அவன் கட்டுகளை எல்லாம் அவிழ்ப்பதற்காகவே அவர் வந்தார். we cannot do that. உங்களால் அதை செய்ய முடியாது. பட் he did that. உங்களுடைய கோணலான அத்தனையும் அவர் சரியாக்கி புதிதான வாழ்க்கையை தந்து, டோன்ட் பாதர் அபவுட் இட், லீவ் இட், இன் கிரைஸ்ட் தேர் இஸ் எ நியூனஸ். புது வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டீர்கள் என்று கூறி உங்களுக்கு முன்பாக ஒரு புது வாழ்க்கையை தருகிறார். அல்லேலூயா. இந்த மேத்ஸ் பாடமே இல்லாத ஒரு பாடமாக நன்றாய் படிப்பேன் என்று படித்திருக்க வேண்டாமா? ஆடி பாடி கொண்டாடி உங்களுடைய இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும். There's a regular life, that's my personal life, family life, the church life. It begins like that. இந்த அஸ்திபாரம் கிறிஸ்து தான். கிறிஸ்துவை நீங்கள் அஸ்திபாரமாய் அந்த சிலர் அறையப்பட்ட அதற்கு பின்பு வாழ்கின்ற அந்த அஸ்திபாரம் கொண்ட மக்கள் தான் இங்கே இருந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சகோதரி இருக்க வேண்டும், ஒவ்வொரு சகோதரனும் இருந்திருக்க வேண்டும். ஏதோ நான் ஒரு கூட்டத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று அறிக்கை செய்து வந்தேன் என்று இருந்து விடக்கூடாது. Do you know personally that Jesus is Christ? இயேசுவை கிறிஸ்துவென்று சிலுவில் அறையப்பட்ட பின்பு அவரை அறிந்திருக்கிறீர்களாம். சிலுவில் அறையப்பட்ட பின்பு தான் உங்களுக்கு அவர் மெய்யான கிறிஸ்துவாய் வருவாரே அல்லாமல் நீங்கள் கிறிஸ்தவராக இருப்பதற்காக ஒப்பிப்பதற்கு அல்ல. எஸ், ஐ நோ ஹீ இஸ் எ கிரைஸ்ட் என்று சொல்வதற்காக அவர் கேட்ட ஒரு முறை ஒரு பேய் ஒன்று சொன்னது, நீ மெய்யாவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னவளோ அதட்டி விட்டார். ஹூ ஆர் யூ டீமன், பே, இதை பேசுவதற்கு அதிகாரம் இல்லை என்று அவனை கட்டி வைத்து விட்டார். அவன் சொல்வதற்கும்
இப்படி போலியாய் சொல்வதற்கும் வித்தியாசம் இல்லையா? அந்த வித்தியாசமாய் அவர்கள் யூ ஆர் த சன் ஆஃப் கிரைஸ்ட், சன் ஆஃப் காட், த கிரைஸ்ட், கிறிஸ்து என்று நான் சொல்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் இயேசு என்ன சொல்வார்? கிறிஸ்து அறியாமல் அவன் சொல்லுவான் என்று சொன்னால் என்ன சொல்வார்? ஏங்கப்பா எவ்வளோ பெரிய என்ன சொல்லுவார்? அவர் அதட்டுவார். பே, வாழ்க்கையிலே உனக்கு இல்லை, நீ என்ன சொல்கிறாய்? நீ பார்த்து இயேசுவை கிறிஸ்து என்று சொல்கிறாயோ, ஷடப், இதை பேசுவதற்கு உனக்கு என்ன இல்லை, அனுமதி இல்லை என்று அவர் சொன்னாரே. அடேங்கப்பா, பேய்க்கு கூட ரெவலேஷன் ஆகிவிட்டது என்று கொண்டாடுவதா? சில அந்த நாட்களில் பெந்தகோஸ்தே பாஸ்டராய் சில வருடங்கள் நான் இருந்தேன். அந்த நாட்களில் 1981ஆம் ஆண்டு சபை என்ற பொறுப்பான 84வது ஆண்டு தொடங்கி இப்பொழுது நமக்கு 40 வருடம் நிறைந்து விட்டது. ஊழியம் என்று சொன்னால் 44 வருடங்கள் வாழ்ந்த அந்த ஊழியம். அந்த நாட்களில் 81லேருந்து 84 வரைக்கும் பெந்தகோஸ்தே சபையில் இருந்தேன். ஒரு நல்ல பெந்தகோஸ்தே சபை தான். பல இடங்களுக்கு சென்று நான் அவர்களோடு சேர்ந்து நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் போவது உண்டு. அங்கே சில பேய் பிடித்தவர்கள் ஆடும் பொழுது, ஓ தேவகுமாரா, அது ஓ கர்த்தருடைய ஊழியனே என்று அந்த பிசாசுகள் சொல்லும்போது அவருக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். அட்டே, பேய் கூட நம்மளை என்ன சொல்கிறது, நம்மை என்ன சொல்கிறது, தேவ ஊழியனே என்று சொல்லிக்கொள்வார்கள். அன்றைக்கு அறியாத காலங்கள் நானும் கூட சேர்ந்து அட்டே சரிதான் என்று எண்ணுவதை போல் எண்ணின காலங்கள் கூட உண்டு. வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸிங், அனுபவம் இல்லாமல், இயேசுவின் ரத்தத்தினாலே அவன் கழுவப்படாமல் இயேசுவை கிறிஸ்து என்று எப்படி அவன் சொல்ல முடியும்? நீங்கள் தூய ஆவியானவரை கொண்டு அல்லாமல் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்ல இயலாது என்று ரோமர்லே அவர் சொல்லுவார். ஹவு கேன் யூ ஸ்பெல் தட்? நீங்கள் அவரை அறியாமலே இருந்து கொண்டு, ரொம்ப குருந்தியில் நான் வசிக்கிறோம், நீ அறியாமலே இருந்து கொண்டு என்ன சொல்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து இருக்காமல் அந்த வாழ்க்கையை பெறாதபடி நீங்கள் அவர் கிறிஸ்து என்று சொன்னால் சரிதானா என்று அவர் கேட்பார். யுவர் ஃபவுண்டேஷன், உடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் யூ ஷுட் ஹேவ் தி ரெவலேஷன் இன் தி ஸ்பிரிட். கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றிருந்திருக்க வேண்டும். சிலுவை அறையப்படுவதற்கு முன்பு நாலேஜ், அறிவு தான். சில அறையப்பட்ட பிறகு ஹீ இஸ் மை கிரைஸ்ட், என்னுடைய கிறிஸ்து, ஹீ மை சேவியர், என்னுடைய இரட்சகர் என்று இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் பகுதியெல்லாம் ஆஃப்டர் குரூசிஃபிக்ஷன், கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திற்கு பிறகுதான் உண்டென்று அறிந்திருக்க வேண்டாமா? வி ஆர் நியூ ஜெனரேஷன். நாங்கள் பழையதிலிருந்து வெளியே வந்தவர்கள், புதிதாய் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற பகுதிக்கு வந்த பிறகுதான் மன்னன் கிறிஸ்து பாவத்தையெல்லாம் மன்னித்து விட்டாரே என்று சொல்லி ஆடி பாடுகின்ற அந்த பகுதிக்கு பிறகு சும்மா எமோஷனலாக ஆடி பாடிவிட்டு போவதற்காக வேண்டிய அல்ல. பின்பு அவரை சிலுவையில் அறையப்பட்ட அவரை கண்டு ஐ ஆல்சோ சுட் பி க்ரூசிஃபைட், நானும் சில அறையப்பட வேண்டும் என்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. தட் இஸ் எ பியூட்டிஃபுல் லைஃப். அதுதான் அழகுள்ள வாழ்க்கை. இயேசுவை மகுடம் சூட்டிய வாழ்க்கை, இயேசுவை பிதான் வலது பாசத்திலே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவை அவரை மறுரூபப்படுத்தி மலையிலே வைத்து திருஷ்டாந்தமாக காண்பித்து பார்த்தீங்களா, இந்த க்ளோரிஃபைடு, இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மறுரூபமடைந்த இயேசுவை பார்த்தீங்களா? திஸ் இஸ் த லைஃப். இந்த வாழ்க்கையை கொடுப்பதற்குத்தான் அவர் வந்திருக்கிறார். லிசன் டு ஹிம், அவரை கவனித்து கேளுங்கள் என்று சொன்ன அற்புதத்தை நம்ம அதை கொடுக்கிறதுக்கு தானே அவர் வந்தார். அதையெல்லாம் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் சிலுவையிலே அறையப்பட்ட அந்த வாழ்க்கையை நானும் வாழ வேண்டும் என்பதுதான். நாட் ஜஸ்ட் கேரிங் கிராஸ், சிலுவை உபதேசம், நான் சிலுவை நான் நான் பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்லி கொண்டிருக்கிற யூஸ்லெஸ் அந்த உபதேசத்தை யார் கேட்டது? உபதேசத்தை பேய் கூட சொல்லத்தான் செய்யும். பேய் கூட அந்த கிறிஸ்து என்று சொல்லும். அதையா அவர் கேட்டார்? நோ, ப்ராக்டிஸ் பண்ணாமல் நான் வாழ்க்கை இல்லாமல் பேசுகிறாய் வாயை பொறுத்து என்று அந்த அசுத்த ஆவி பேசியதான். என்ன ஆவி பேசியது சொல்லுங்கள்? அசுத்த ஆவி. வாழ்க்கை முழுவதும் அசுத்தம், அது கிறிஸ்து என்று சொல்லுமா? இதை நீர் பெரியவர், அப்பா நீர் உன்னதத்தில் உள்ளவர் என்றெல்லாம் இப்படி அவன் புகழ்ந்து அவன் பேசுவதை கேட்டு மனம் குளிரவா அவர் செய்தார். வாழாமல் பேசுகின்றாயே, உன்னுடைய வாழ்த்துறை தேவையில்லை, நீ அதை பேசுவதற்கு அனுமதியும் இல்லை என்று கடிந்து கொண்டார். ஹி ரெபியூக்ட் ஜீசஸ். நேருக்கு நேரே பேயை கடிந்து கொண்ட சில இடங்கள் உண்டு. அதில் ஒன்று தான் அதை வாழ்க்கையிலே ருசி பார்க்காமல் சிலுவைக்கு போகாமலே இருந்து கொண்டு
அவர்கள் பேசுகிறார்களே, எக்ஸ்மஸ் கிரைஸ்டை காலி பண்ணி விட்டு வெறும் எக்ஸ் போட்டு வைத்திருக்கிறார்களே, அந்த கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு நீங்கள் கொண்டாடுவதா என்று இருக்கும் என்று சொன்னால், செக் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்கள். whether Jesus is Christ for me, அந்த இயேசு எனக்கு கிறிஸ்து தானா? ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட், இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்திருந்திருக்க வேண்டும். அங்கே தான் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பம் என்று 1 யோவானிலே சொல்லுவார். இயேசுவை, மனுஷனாய் இந்த வம்சத்தில் வந்த இயேசுவை, அவர் யூதனாய் வந்த இயேசுவை, இஸ்ரவேல் கோத்திரத்தில் வந்த இயேசுவை, சிலுவையில் அறையப்பட்ட தேவகுமாரன் என்று அறியாத பட்சத்திலே, சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை அறியாத பட்சத்திலே, there is no salvation, ரட்சிப்பு என்பதே இல்லை ஐயா. ஆகவே the cross life begins in the salvation, இந்த ரட்சிப்பிலே அது தொடங்கி டு தி எண்ட், முடிவு வரைக்கும், கொல்கத்தா மேடு வரைக்கும் இருக்க வேண்டும். இந்த பூமியில் இயேசு வாழ்ந்த பொழுது அவர் சொன்ன ஒரு திரும்ப திரும்ப சொன்ன வாசகம் என்னவென்று சொன்னார், டேக் யுவர் கிராஸ் டெய்லி. எவ்வளோ எடுங்கள், அனுதினமும் சிலுவை எடுத்து அவர் சொன்னாரே, அந்த அனுதினமும் சிலுவை எடுக்கிறது என்று சொல்வதை இதுவரைக்கும் எடுத்திருந்திருக்க வேண்டும். இந்த லைஃப் ஏண்டு, வாழ்க்கையின் முடிவு வரையும், கொல்கத்தா மேடு வரைக்கும் அவர் அவமானத்தின் இல்லாமல் சிலுவையை சகித்து அங்கே மரித்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து அதை எப்படி அவர் சொல்லுவார், வானங்கள் வழியாக ஏறி பிதா வலதுபார்சத்தில் என்ன செய்து விட்டார், போய் உட்கார்ந்து விட்டார். ஹி காட் தி ஈக்குவல் க்ளோரி, பிதாவுடைய மகிமை மீண்டும் வந்தார். வரும்பொழுது அவர் இந்த மாம்சத்தில் வரும்பொழுது வெறுமையாய்த்தான் வந்தார், நம்மை போலவே அவர் வந்தார். ஹி எம்டீடு, அவருக்குள் தெய்வத்துவத்தை அந்த க்ளோரியை வைத்து கொண்டு அவர் வந்தார். அந்த பெத்தானியா அந்த இடத்திற்கு போயிற அந்த லாசரு மரணத்திற்கு போயிட நடந்து வந்ததற்கே நேரம் ஆகிவிட்டது. நீ முதலே வந்திருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது இயேசு கொஞ்சம் அழுதார். ஏனென்று சொன்னால், ஹீ இஸ் இன் த ரெல்ம் ஆஃப் இந்த ஹியூமன், மனுஷனுடைய அந்த ரெல்ம், அந்த சூழ்நிலையில் இருந்தபடினால ஹீ டு வாக், நடந்து தான் அவர் செல்ல வேண்டி இருந்தது. இப்பொழுதோ உயிர் தெழுந்த பிறகு அவர் பூட்டின வீட்டிற்கும் வந்து விடுவார். எம்மாவு சீசரில் போய்கொண்டிருக்கிற பயணத்திலும் அங்கே வருவார். அவர் இன்றெல்லாம் அற்புதங்கள் இப்பொழுது எங்கு கூப்பிட்டாலும் வருவார். எங்கும் தொழுது கொள்ளும் காலமாய் இப்பொழுது மாற்றி வைத்து இருக்கிறாரே, அதுபோன்று ஒரு காலங்களிலே நம்முடைய ஆண்டவர், என்னுடைய கிறிஸ்து என்னுடைய ஜெபத்தை கேட்பார், எந்த நேரத்திலும் கேட்பார் என்று சொல்கின்ற அந்த பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற்றிருந்திருக்காவிட்டால், அவர் கடைசி வரைக்கும் போய் ஏறி இந்த சிலுவையினுடைய அந்த பாதை இருக்கிறதே, அந்த கொல்கத்தா மேடு வரைக்கும் சென்று க்ரூசிஃபைடு வித் கிரைஸ்ட், நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அந்த பிழைத்திருக்கிற அந்த ரகசியமே, ஐ ஆம் க்ரூசிஃபைடு வித் கிரைஸ்ட். எனவே அவரே அன்றி, சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். இப்படியாய் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நீர் பெற்றுவிட்டேன் என்று சொன்னால் அது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். நான் கிறிஸ்துவுடனே அறையப்பட்டு அவரே அன்றி மரித்து சில அறையப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அவருக்குள் இருக்கக்கூடிய ஜீவனை பேசுகிறதே அன்றி வேறொன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். நீங்கள் 2ஆம் வரியை குறித்து அறிவதற்கோ அல்லது அதை உலக சரித்திரத்தை அறிவதற்கோ, இந்த ஆதிகால அந்த இயேசுனுடைய அந்த அவரை அடக்கம் பண்ணின அந்த இடத்தை பார்க்க எங்கே அது உண்மை என்று அறிவதற்கோ, என்னெல்லாம் ஆராய்ச்சிகளையும் அல்லது நீங்கள் பழைய ஏற்பாட்டினுடைய டீப் ஸ்டடி என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அதை மேலோட்டமாக அறிவது என்பது வேறு. அந்த டீப் ஸ்டடி என்று சொல்லிக்கொண்டு அதிலேயே பொழுதை போக்கி ஒரே சார்ட் ஒன்றை போட்டு அதை மோசையின் ஆச்சரிப்பு கூடாரம் என்று வைத்து கொள்வதும் அல்லது சரித்திரங்களை எடுத்து வைத்து கூறுவதும், இதற்காக நாம் சபையென்று கூடி வர வேண்டும், ஒரு சபையென்று இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இருக்கக்கூடிய அவருடைய ஜீவன் இருக்கிறதே, அவருடைய மரணத்திற்கு வருகின்றது ஜீவன் இருக்கிறதே, அவருடைய மரணம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஜீவன் உண்டு. கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்க வேண்டும் என்றால் சாவு எனக்கு ஆதாயமாய் அது மாற வேண்டும். அந்த மரணத்திற்கு பிறகு வந்த அந்த ஜீவன் இருக்கிறதே, அவரோடு மரித்து அவரோடு எழுந்திருக்கிற அந்த ஜீவன், அவரோடு பிழைத்திருக்கிற ஜீவனை பேசுகிறீர்களா? அதை உங்களால் பேச முடிகின்றதா? கேன் யூ டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்? உங்களுடைய நண்பரிடத்தில் பேச முடியுமா? உங்களுடைய அம்மா இடத்தில் பேச முடியுமா? அப்பா இடத்தில் பேச முடியுமா? பிள்ளைகளிடத்தில் பேச முடியுமா? ஸ்பீக் தட். அந்த ஜீவனிலிருந்து பேசும்பொழுது தான் நான் அப்படி தீர்மானித்திருக்கிறேன், வேறொன்றையும் பேச மாட்டேன்.
அவன் ஒரு பெரிய ஞானி. அவன் இந்த பவுல் கமாலியல் என்று சொல்கின்ற வேதபாரகனிடையே உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீஃபாக இருந்தக்கூடிய கமாலியலின் பாதத்திலிருந்து கற்றவன். அது கற்றவன் என்ன சொல்லி நான் பார்த்தீங்களா, நான் கதையையும் நான் சரித்திரத்தையும் நான் பேச வந்தேன். அவர் எழுதின நிருபங்களிலே பாருங்கள், பழைய ஏற்பாட்டு கதைகளையும் கமாலியலிடத்தில் பற்ற கவலையும் அதையும் அவர் எழுத வந்தான். நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு வரும்படி என்னை நானே பைத்தியமாக்கி கொண்டேன் என்று சொன்னார். ஐ பிகம் ஃபூல். ஏனென்றால் ஐ டோன்ட் வாண்ட் தட். அதையெல்லாம் பேசுவதற்கு இப்பொழுது எனக்கு நேரம் இருக்கவே இல்லை. இப்போ காலங்களில் நான் பேச வேண்டும் என்றால் எங்கு சென்றாலும், என்ன சூழ்நிலைக்குள் சென்றாலும், என்ன வாழ்க்கைக்குள் நான் சென்றாலும், அது என்னை ஜெயிலில் போடுவதற்கு அந்த பெரிய அரசனுக்கு முன்பாக நின்றாலும், ஐ வில் ஸ்பீக் கிரைஸ்ட். கிறிஸ்துவை பற்றி, ஜீவனை பற்றியே பேசுவேன் என்று இருக்க வேண்டுமே. அப்படி ஒரு சேஞ்ச் வர வேண்டாமா? ஆல் த டைம் ட்ரை டு பிரிங் சம் லைஃப் தேர். நீங்கள் லைஃபை கொடுப்பது இல்லை என்று சொன்னால் குழப்பம் தான் அங்கே உண்டாகும். யூ வில் ஸ்பீக் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றியும் உங்களுடைய கவலையை பற்றியும் ஓ என்று அழுது கொண்டும், எனக்கு இருக்கிற வேதனையை பார்த்தீங்களா, இந்த கஷ்டத்தை பார்த்தீங்களா என்று சொல்லிக்கொண்டும் இன்று இருக்கின்ற வாழ்க்கையவா பேச வேண்டும்? புதிய ஏற்பாட்டில் தான் எழுதியிருக்கிறது. மார்க்கிலே சொல்லும் பொழுது அவர் ஜீசஸ் brought the gospel, அவர் சுவிசேஷத்தை அவர் கொண்டு வந்தார். நற்செய்தி என்று சொல்வது இட்ஸ் a பியூட்டிஃபுல் கிராஸ். ஐயா, இந்த அற்புதமான இந்த சிலுவை தான் என் வாழ்க்கையில் இந்த இரட்சகராக என்னை அடையும்படி அதை செய்தது. அவர் காட்டின இந்த சிலுவை என்று சொல்வது குட் நியூஸ், நல்ல செய்தி. ஐயா, அந்த நல்ல செய்தியை மனுஷன் அறியாமல் இருப்பது சரிதானா? அவனுக்கு போய் கதையையும் அவனுக்கு வேடிக்கையும் நான் சொல்லிவிட்டு அவனை அந்த மீதி இருக்கிற நேரத்தையெல்லாம் ஜாலியாக பேசிவிட்டு ஆட்டம் பாட்டம் பாடிவிட்டு அப்படி உணர்ச்சிகளை தூண்டி வைத்து விட்டு போவதா? திஸ் இஸ் வொர்ஷிப் இன் த ஸ்பிரிட். அதை ஆத்மாவிலே உணர்ச்சிகளை கிளப்பி விட்டு உங்களுடைய சோல் ஸ்டிரிங் சாங்ஸ் என்ற சில இடங்களில் நோட்டீஸ் பார்த்துருக்கேன், ஆங்கில நோட்டீஸ். சோல் ஸ்டிரிங் சாங்ஸ் என்றால் ஆத்மாவை கிளறச் செய்கின்ற பாடல்கள். அப்படி குதூகலத்தை அங்கே உண்டாக்கி ஒரு ஜம்பிங் டான்ஸை அங்கே உண்டாக்கி வைத்துவிட்டு அவருடைய ஆத்மாவிலே ஒரு திருப்தி அடைந்ததெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே அது இருந்த ஒரு பகுதி தான். அதை அவன் தாவீது வைத்திருந்தான். he doesn't know about worshiping in the spirit. அவர் இருதயத்திலே அவர் உள்ளந்திரியங்களிலே உண்மை இருக்க விரும்புகிறார் என்று அறிந்திருந்தானே அல்லாமல் அவனோ ஆவியிலே அவன் தொழுது கொள்வது என்பது தெரியாது. அதெல்லாம் அந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது தான், இந்த சமாரியா ஸ்திரீடத்தில் பேசும்பொழுது தான், அங்கே ஆராதித்தார்களே, இங்கே இந்த மலையில் ஆராதித்தார் என்று சொல்லும் பொழுது, ஆவியோடும் உண்மையோடும் தொழுகின்ற வாழ்க்கை அங்கேயும் இங்கேயும் அல்ல, எங்கும் வாழுகின்ற வாழ்க்கை உண்டு, அதை நான் தருகிறேன் என்று சொன்னாரே. அந்த காலம், அந்த நேரம் வந்துவிட்டது என்று அவர் குறிப்பிட்டாரே. அப்பொழுதுதான் அங்கே ஆராதனுடைய பங்கு வருகிறது. அல்லாமல் நாட் ஜஸ்ட் ஜம்பிங் பண்ணலாமா? ஐ ஜம்ப் பிஃபோர் காட் இன் லோன்லி பிளே. என் தனி இடத்துல ஆர்ப்பரிக்கிறேன். உள்ளம் பரவசம் அடைந்து சும்மா ஆர்ப்பரிப்பதில்லை. சும்மா ஏதாவது பாட்டை படித்து கொண்டு பொழுதை போக்கு நான் தனி இடத்திற்கு போவதில்லை. ஐ மீட் காட். தேவனை நான் சந்திக்கிறேன். தேவனுடைய உடன்படிக்கையை பற்றி வந்த பொழுது அங்கே தேவனுடைய உடன்படிக்கையை பற்றியோடு கர்த்தருடைய சமூகமும் வந்தது. ஆகவே தாவீது அப்படி ஒரு நடனம் ஆடி அவன் ஆர்ப்பரித்து அந்த அரசன் குதித்து இருக்கும் பொழுது மீகா அவன் சவுலுடைய மகளை தான் கட்டியிருக்கிறான். அவன் பார்த்து, சீச்சி இது என்னதுதான் அரசன் ஆடுகின்ற ஆட்டமா? உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் ஒதுங்கி இருக்கிற பெண்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள், என்ன இது என்று கேட்டபொழுது, என்னுடைய ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும் பாடு செய்வதற்கு இந்த ஆட்டம் போதாது என்று அவன் சொல்லி வைத்து அவளை வாயடைத்து விட்டான். என்ன வேண்டியிருக்கிறேன் என் ஆண்டவருக்கு முன்பாக? டீசன்சி. ஐ லவ்லி ஸ்பீக். நன்றாய் சத்தமிட்டு பேசுவேன், ஆர்ப்பரிப்பேன், நான் கொண்டாடுவேன். யூ கேன் நாட் சே தட் இஸ் பிலாங்ஸ் டு காட். என் ஆண்டவருக்கு உரியது என்று அவன் சொல்லவில்லையா? தட் இஸ் ஒண்டர்ஃபுல். அந்த ஆத்மாவிலையும் நமக்கு மீட்பு உண்டா? ஏஸ். அந்த ஆத்மாவிலையும் மகிழ்ச்சி வேண்டுமா? ஏஸ். என் பாத்திரம் ஆவியிலே வழிந்தால் ஆத்மாவுக்கும் போகுமா? ஏஸ். அந்த ஆத்மா வழிந்து சரீரத்துக்கும் வழுமா? ஏஸ். அது ஆரோன் தலையிலே ஊற்றப்பட்ட தைலத்தை போல் அப்படியே சரீரத்தில் அது இறங்கி எல்லா பகுதியும் நனைத்து வருகிறதே. அதுவும் வேண்டும் ஐயா. ஒரு கிறிஸ்தவனிடத்தில் ஒரு ஆத்மாவிலே செத்த மனுஷன் அது போல் அவன் இருப்பான். அவன் சரியாக சிரிக்க மாட்டான், அவன் சரியாக அவன் பேச மாட்டான், மகிழ்ச்சி இருப்பதில்லை, என்னவாக நடந்துவிட்டால் முகத்தை தொங்க போட்டு கொள்ளுவான். இதுவும் அவனுடைய வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டிலே அவன் ஆத்மாவிலே சோகம் அடைவான். ஆவிலே கொண்ட ஒரு மனுஷன் அந்த ஆவிலே வாழ்கின்ற வாழ்க்கை ஜென்மத்திற்கும் விட்டுவிட மாட்டான். ஏனென்றால் தட் இஸ் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் வேர் மை காட் இஸ் தேர். தேவன் இருக்கிற அந்த மகா பரிசுத்த அந்த இன்னர் கோர்ட்,
அந்த உள்ளான அந்த ஸ்தலத்திற்குள் அங்கே தேவன் இருக்கிற இடத்திற்கு சென்றவன் அவரை விட்டு வெளியே வருவானா? அந்த ஆவியிலே கொண்ட தொழுகையை வைத்திருந்திருக்க வேண்டும். ஆகவே அதுபோன்ற ஒரு ஆவிக்குரிய ஒரு தொழுகையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் யூ ஷுட் ஹேவ் த லைஃப் ஆஃப் ஜீசஸ். இயேசுனுடைய வாழ்க்கையை எங்கே ஆண்டவர் பொதித்து வைத்திருக்கிறார்? இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவத்திலே பொதித்து வைத்திருக்கிறார். வேர் இட் இஸ், அவருடைய மரணம். அவருடைய மரணத்தில் தான் நினைவு வந்திருக்க வேண்டும். நீங்கள் வேறு எதுவும் தப்பாய் போய்விடக்கூடாது. ஒரு அவர் அங்கே பிலிப்பிலே சொல்லும் பொழுது வேறு எதையாவது நீங்கள் சிந்தித்தால் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஞாபகத்திற்கு கொண்டு வருவார். ஐ ஆம் கோயிங் டு த வேர்ல்டு, உலகத்தின் ஆடல் பாடல் என்று என்னென்னமோ மனதிற்கு வருகிறதை அதை சைட் ட்ராக் பண்ண வருகிறேன் என்று கேட்டால் காட் வில் சே நோ, நீ லக்கை நோக்கி தொடரு என்று சொல்லுவார். மற்றவர்கள் நிறுத்திவிட்டார்கள். நோ, டோன்ட் லூஸ் த, அதை இழந்து விடாமல் லக்கை நோக்கி பந்தய பொருளை பெறும் வரைக்கும் ஓடு என்று சொல்லுவார். நீ முதிர்ச்சி அடைந்தவனாய் வாழ வேண்டும் என்று அவர் சொல்லுவார். ஆகவே இது போன்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது வேர் இட் பிகின்ஸ், எங்கே ஆரம்பிக்கிறது? ஆஃப்டர் த டெத் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தவனுடைய மரணத்துக்கு பிறகு ஆரம்பிக்கிறது. ஐயா, சும்மா உங்களுடைய ஆரம்ப ஜீவியம் ஏனோ தானோ என்று இருந்து விடக்கூடாது. எனக்காக மரித்த இயேசு, உயிரை தந்தவர், பாவங்களை போக்கினர், புது மனுஷனாய் மாற்றியவர் என்ற ஒரு பரவசத்தை உள்ளே உள்கிடக்கையிலே அதை ஒரு ஓல்டு ட்ரெஷராய் பத்திரமாய் அதை பொதித்து அதை பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டும். இட்ஸ் லைக் எ ட்ரெஷர், ஒரு பொக்கிஷமாய் வைத்திருந்திருக்க வேண்டும். எனவே கிறிஸ்தனுடைய சிலுவை நான் இப்பொழுது பேசுவதெல்லாம் த லைஃப், அவருக்குள் மரணம், அவரோடு மரித்தால் அவரோடு ஆளுகை செய்வோம், அவரோடு மரித்தால் அவரோடு பிழைத்து அவருடைய வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் பேசுகிறோம் அல்லவா? தட் இஸ் a பியூட்டிஃபுல் crucified with Christ. சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி நான் என்ன செய்வதில்லை, வேறொன்றையும் நான் பேசுவதில்லை. உங்களுடைய வாக்குவாதம் என்று ஒன்று வந்துவிட்டால் அங்கே நீங்கள் ஒரு கணம் ஒரு தயங்கி நின்று, திஸ் இஸ் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், நான் அவருக்குள் தான் பிழைத்திருக்கிறேனா, அவர் என்னோடு பிழைத்திருந்தால் இப்படி வாக்குவாதம் செய்வாரா? ஒரு தந்திரம் வைத்து, ஒரு கண்ணினஸை வைத்து மனுஷிய தந்திரங்கள் எத்தனையோ பயன்படுத்துகிறார்களே. பிசாசுக்கு தான் தந்திரம் என்று பெயர். அவனுடைய தந்திரத்தை பிடுங்கி வைத்து இவர்களும் உள்ளதை உள்ளதும் இல்லதை இல்லது என்று பேச தெரிவதில்லை. தந்திரமே வைத்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய மறைத்துக் கொள்வதற்காக எதையாவது ஒன்று செய்து கொண்டு இருக்கும் பொழுது, அடடே ஐ லிவ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு வாழ்கிறோம் அல்லவா, ஏன் இந்த பழைய தந்திரங்கள் எனக்குள் வருகிறது என்று அவன் அறிந்து விழித்திருந்திருக்க வேண்டுமா? அவன் விழிப்படைந்து இருந்து வாக்கிங் இந்த லைட், ஒளியிலே நடந்து பழிச்சென்று வாழ்ந்திருக்க வேண்டாமா? மறைத்து வாழுவதை அவன் கொண்டுராமல் ஒரு ஒளியிலே நடக்கிற வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருந்திருக்க வேண்டாமா? ஏன் அவனால் வாழ முடியவில்லை? சிலுவையிலே அறையப்பட்டு அவரே அன்றி வேறொன்றையும் நான் தொடுவதில்லை என்று அவன் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அதுபோன்று வாழ்க்கைக்குள் நாம் அழைக்கப்பட்டவர்கள் தான் நாம். எனவே அதை அவர் என்ன சொல்வார் என்று சொன்னால், அதுக்கு முந்தின அந்த வசனங்களிலே 1ஆம் அதிகாரம் 18ஆம் அந்த வசனம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! கெட்டுப்போகிற அவர்களுக்கு அது பைத்தியமாய் அவர்களுக்கு தோன்றும். எது பைத்தியம் என்னவென்று அர்த்தம்? கிறுக்கன்கள் என்று சொல்கிறான். அப்படியா ஒன்று அர்த்தம்? அப்படி ஒன்றும் எல்லாரையும் கிறுக்கன்கள் என்று சொல்வதற்காக அவர் அதை சொல்லவில்லை. அதற்கு பதிலாய் சிலுவையின் உபதேசமா, அது கஷ்டம், அது பெரிய ஒரு பாரம், அது கஷ்டமாக இருக்கும், இது முடியாதே வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் நல்ல சிலுவையை பற்றி பேசி சரிதான் இருக்கட்டும், ஆனால் எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாய் தோன்றுகிறது என்று சொல்வது, இஸ் திஸ் த காஸ்பல்? அவர் சுவிசேஷத்தை கொண்டு வந்தாரா, அல்லது அவிசுவாசத்தையும் அபகீர்த்தியையும் உங்களுக்கு அபவாக்கியத்தையும் கொண்டு வந்து வைத்தாரா, கெட்ட செய்தியை கொண்டு வந்தாரா? அவர் கொண்டு வந்து அத்தனையும் காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று புதிய ஏற்பாட்டை நீங்கள் தொடக்கும் பொழுதே அந்த முதல் பக்கத்திலேயே எழுதியிருக்கும். என்ன எழுதியிருக்கும்? இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், நற்செய்தி அல்லவா? அவர் நற்செய்தி முழுவதும் கிராஸ், சிலுவைதானையா அந்த நற்செய்தி. அங்கே தான் அவர் இருக்கிறார், அவருக்குள் தான் அங்கே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை நீங்கள் பெற்றிருக்கிற நீங்கள் அவரையே நீங்கள் பேசி மகிழ வேண்டாமா? ஒரு முறை அந்த வேதனாகியும் பிள்ளை என்று சொல்லிட்டு அவரை கொண்டு வந்து
நன்றாய் பாடுகிறீராமே, என்னை பாடும் என்று தஞ்சை அந்த மாமன்னர் அந்த ஜமீன் முன்னாலே நிறுத்தி என்னையும் ஒரு பாடும் என்று கேட்டபொழுது, அரசே, நான் கிறிஸ்துவை மாத்திரமே நான் பாட முடியும், அவர்தான் என்னுடைய பாடல், வேறு எதையும் என்னால் என்ன செய்ய இயலாது, பாட என்னால் இயலாது. நான் அரசன், நான் ஜமீன், பாடித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னபோது ஒரு பாட்டை அவர் பாடினார். என்ன பாட்டை பாடினார் தெரியுமா? என்ன? ஏசுவையே நம்ம சாதாரண படிக்கிறோம், அவர் படிச்சிருப்போம். ஏசுவையே துதிசை நீ மனமே, நீ மனம் என்றால் அவர் மனத்தை தான் சொல்லிடுறார். மக்களையும் சேர்த்து அங்கே உட்கார்ந்துருந்தார்கள் தர்பாரில். நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை, மசனுகாத ஹராபர அஸ்து என்றெல்லாம் ஒரு பாடி மகிழ்ந்து முடித்த உடனே அவனுக்கு அந்த நாட்களில் இருந்த இந்த மாமன்னருக்கெல்லாம் கொஞ்சம் தமிழ் புலமை ஓரளவுக்கு தெரியும், அர்த்தம் புரியும். புலமை எழுத தெரியாது, ஆனால் என்ன தெரியும், அவனுக்கு அந்த மன்னருக்கு அப்படியே உட்கார முடியவில்லை. 3 அடி பாராதான் படித்தாரான். படித்தவன் நிறுத்தும் போய் வாரும் என்று அவனை அனுப்பி வைத்து விட்டார். எப்பொழுதா அவங்கள் பாடினார்கள் என்றால் பரிசு கொடுத்து அனுப்புவார்கள். நீ இயேசுவையே பாடுகிறவன் அந்த அவனை கொண்டு வந்து வச்சு பாட வைத்து விட்டோமே என்று போய் வாரும் என்று அவனை அனுப்பி வைத்து விட்டார். ஒரு மகிழ்ச்சியோடு நெசி விட்டார். இவருடைய கிஃப்ட் கொடுப்பார் என்று அவர் வந்தார். இந்த யூஸ்லெஸ், யாராவது வெளியே வேண்டுமானால் பொய் சொல்லலாம், அவர் கிஃப்ட் வாங்குறதுக்கு நாங்கள் போனார் என்று சொன்னால் அதை வேண்டுமானால் சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் அவரோ he left the place என்று சொல்லிவிட்டு போனார். அவரை துதிக்கும் வாயினால் என்னால் என்ன செய்ய இயலாது, வேறொன்றை துதிக்க இயலாது ஐயா. அவரை முத்தம் செய்த வாயினால், அந்த பாதத்தை முத்தம் செய்த வாயினால் என்னை வேறு மனுஷனையுடைய பாதத்தை முத்தம் செய்யினால் முடியாது ஐயா. ஐ வில் சர்வ் காட் அலோன், தேவனை மாத்திரமே சேவிக்கிறேன் என்று சொல்கின்ற வாழ்க்கை இருக்கிறது. அதுபோன்று ஒரு வாழ்க்கையை பைத்தியம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள், கஷ்டம் என்று அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். தட் இஸ் a beautiful Christian life ஐயா. அதெல்லாம் அந்த ஸ்தேவான், அந்த அவனை குறித்து நான் எண்ணுவேன், ஈனோக்கை குறித்து என்ன எண்ணுவேன் என்று சொன்னால், 300 வருடங்கள் தேவனுடைய சேர்ந்து நடந்தானே. ஆண்டவரே, நான் உண்மை பின்பற்றுகிறேன். சில சமயங்களிலே அந்த சோதனையினுடைய கொடூரம், அந்த அவன் பேர் என்ன, அந்த ஈனோக்கிற்கு சிலுவை, அந்த சிலுவையினுடைய வழி என்று சொல்வதோ நொறுக்கப்படுகின்ற அனுபவம் என்பது இல்லைதான். ஆகிலும் நான் நொறுக்கப்படுகின்ற அனுபவத்திற்குள் போகும் பொழுது அவ்வப்பொழுது அந்த யாரை எண்ணிக்கொள்வேன், ஈனோக்கை எண்ணிக்கொள்வேன். இடைவிடாமல் 300 வருடங்கள் நடந்தானே. நமக்கு இருக்கிற வருடம் எவ்வளோ என்று சொன்னார்? 70 வருடம். ஆயுசின் பலத்தின் மீதியினால் 80 வருடம். அவன் உயிரோடு நான் இருக்க வரவுரை இருந்தால் உனக்கு என்ன என்று சொல்லி சிலரை என்ன செய்தும் வைத்திருப்பார். இந்த யோவான் அப்போஸ்தலனைப் போல தன்னுடைய 110வது வருடத்திலே அவர் பத்மதீவிலிருந்து அவர் எழுதுகிறார். அப்பொழுதும் ஊழியத்தை கொடுத்து நான் சொல்லுகிறான் எழுது என்று சொன்னார். ஒரு வரி பெறலாமல் எழுதினார். இந்த வார்த்தையிலே ஒன்றாயிலும் கூட்டவும் குறைக்கவும் கூடாதுன்னு சொன்னவர் அவன் தாரமாற எழுத விட்டிருப்பார், கரெக்டாக எழுதபடி சொல்லியிருப்பார். யோவான் அப்போஸ்தலனை பார்த்து, யோவான் என்ன விஷயம், என்ன உன் கண்ணில் கேட்ராக்ட் வந்து விட்டதை பார்த்து எழுதாப்பா என்று அவர் சொல்லியிருப்பார். நான் தான் சுகம் கொடுத்துருக்கிறேனே, நன்றாக எழுது என்று அவர் சொல்லியிருந்திருப்பார். அப்படி அவர்கள் அந்த நாட்களில் எப்படி ஊழியம் அவரை செய்தார்களே, அதுபோன்ற ஒரு பகுதி என்ற இந்த காலத்திலே ஒரு எத்தனை வருடம் வாழலாம் என்று எண்ணுகிறீர்கள்? மேக்சிமம் என்று வைத்து மேக்சிமம் சொல்லுங்கள் 100 வயது, அவ்வளோதான். நான் போகும்பொழுது எண்ணுவதெல்லாம், ஐயோ அந்த மனுஷன் 300 வருடங்கள் வாழ்ந்தானே, ஆண்டவரே, அவன் இந்த சிலுவையினுடைய பாடுகள், சிலுவையுடைய நசுக்கப்படுதல், நொறுக்கப்படுதல் என்ற அனுபவம் கிறிஸ்துவை போன்று இருக்கக்கூடிய சிலுவையினுடைய பகுதி அவனுக்கு இல்லைதான். ஆகிலும் கூட அவன் பேரனையும் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் பெற்றெடுத்தான் என்று எழுதியிருக்கிறது. அது மற்றொரு தொந்தரவு இருந்துக்கத்தானே செய்யும். இந்த ஒரு பிள்ளையை வைத்து கொண்டே சிஸ்டர் இப்படி கஷ்டப்படுகிறார் பாருங்கள், ஆபு என்று கத்தி கொண்டு இருக்கிறான். அதுபோல் எத்தனையோ கஷ்டங்கள் அவனுக்கும் நிறைய காரியங்கள் நடந்திருந்திருக்கக்கூடும். அதெல்லாம் சகித்து அவன் சென்றானே. இந்த கொஞ்ச காலத்திலே உண்மை நான் மகிமைப்படுத்தி வாழ்ந்திருந்திருக்க வேண்டாமா? ஒருவேளை ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் தான் அவருக்கு சொல்லப்பட்டது, சாக வேண்டுமா என்று பிதாவின் சித்தம் கேட்டபொழுது, எஸ் அண்ட் ஜஸ்ட் 33.5 years 33 வருடங்கள் தானே ஆகிறது. நோ, வாட் எவர் யூ ஹேவ் டு டூ, செய்ய வேண்டியதெல்லாம் என்ன ஆகிவிட்டது, பிதாவின் சித்தம் பூர்ணமாய் செய்து முடித்தாகிவிட்டது. நவ் யூ ஹேவ் டு டை,
மரணம் என்று அவர் சொன்ன பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் போராடி இருக்கக்கூடும். சில நாட் லீவ் ஃபார் திஸ் பீப்புள், இந்த ஜனங்களுக்கு வாழ வேண்டுமா என்றெல்லாம் கேட்டு வந்து இருக்கக்கூடும். ஐ வில் டேக் கேர் ஆஃப், நான் அதை என்ன செய்வேன், அதை பொறுப்பெடுத்து கொள்வேன். தெர் ஆர் காட்லி பீப்புள் அவுட் ஆஃப் த மினிஸ்ட்ரி, நீ செய்த ஊழியங்களும் நிறைய பேர் வருகிறார்கள், அவர்கள் அனைவரும் அதை செய்யத்தான் செய்வார்கள். டோன்ட் பாதர் அபவுட் இட் என்று சொல்லியிருந்திருப்பார். ஒரு போராட்டத்திற்கு பேர் தான் அதை எழுந்து நின்று சாவதற்கு அவர் என்ன செய்தார், அவர் துணிந்து நின்றார். வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முந்தின அந்த குழந்தையிலே அவர் எழுதும்போது என்ன சொல்லுவார், நான் வாழ்ந்தால் அது உங்களுக்கு நன்மை என்று சொல்வார். மரித்தாலும் வாழ்ந்தால் எனக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, நான் யாரோடு இருப்பேன், கர்த்தரோடு வாழுவேன், அவரை பிரியப்படுத்தி வாழுவேன் என்று அவர் சொன்னாரே. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னாரே பாருங்கள், என்ன சொன்னார், நான் வாழ்ந்தால் யாருக்கு நன்மை, உங்கள் பிரயோஜனம் என்று அவர் சொன்னார். திஸ் வுட் பி யுவர் லைஃப். நீங்கள் வாழ்வது கிறிஸ்தனுடைய தாசர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய சபைக்கு, அவருடைய ஊழியங்களுக்கு நன்மை உண்டாக்க வேண்டுமே, இன்னும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசித்திருந்தேனே, இன்னும் மேன்மையான காரியங்களை நடந்ததற்கு வேண்டுமே, இன்னும் நாசிரியத்திலே நான் உள்ளே போவதற்கு இடம் கூடாமல் இருந்தார்கள், இப்பயாவது நான் போவதற்கு நான் முடியுமா என்று யோசித்து கொண்டிருந்தேனே என்றெல்லாம் ஒரு பெரிய ஒரு போராட்டம் வந்தபொழுது, இன்னும் யூ ஹேவ் டு டை. அவர் 33 வயதிலே எல்லாவற்றையும் அவர் முடித்து நின்றார். ஆகவே திஸ் ஷார்ட் லைஃப் ஸ்பேன், சின்ன ஒரு வாழ்க்கை ஓட்டத்திலே அவரே அன்றி இவர் எதையும் நான் என்ன செய்ய மாட்டேன், அது என்னவென்று சொல்லுவார், அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாத இருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். அல்லேலூயா. அதை நான் விளக்கி சொல்ல வரவில்லை என்று அவர் கமாலில், நான் அந்த நாள் கமாலில் பாதத்தில் நான் படித்த பொழுது அவர் என்னை ஒரு அயல் நாட்டிற்கு கொண்டு சென்றார். அங்கே ஒரு சில நிகழ்ச்சிகளை எனக்கு காண்பித்தார். ஆபிரகாமுடைய மோரியா மலை எனக்கு காண்பித்தார். அதையெல்லாம் நடத்தினார். அந்த இஸ்ரேல் பயணத்துக்கு போல ஒரு சுற்றி வந்ததே சொன்னாரா, அல்லது கமாலியல் பாதத்தில் நான் படித்த பொழுது ஆபிரகாம் குறித்த சில விசேஷங்களை சொல்லியிருக்கிறார், அதை நான் சொல்லியிருந்தேன், அதை அவர் சொன்னாரா, எதையாவது சொன்னாரா, சொல்லுங்களேன், ஏதாவது சொன்னாரா? நோ, ஹீ ஸ்போக் ஒன்லி அபவுட் கிரைஸ்ட். சிலுவையில் அறையப்பட்டு இயேசுவே அன்றி, அவரே அன்றி வேறொன்றை நீ அறியாதற்கு நான் தீர்மானித்திருக்கிறேன். ஆகவே when we take the cross, சிலுவை என்று நாம் போகும்பொழுது வெறும் சிலுவை அல்ல, அதை அவர் சொன்னார், நீ தன் சுயத்தை அனுதினமும் அதை வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்து டெய்லி ஐ ஹேவ் டு ஹேட் மை செல்ஃப், என் சுயம் அங்கே வாழக்கூடாது, ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையில் எனக்கு அது மறிக்க வேண்டும், ஜீவனை நான் பெறுவதற்கு இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஒரு மனுஷன் இயேசுவை ஏன் அவன் பின்பற்றுகிறான்? அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும். அவர் ஆட்டுக்குட்டியானவர் அங்கே வாசம் செய்த சியோன் மலையிலே நின்ற பொழுது அவரை அந்த பின்பற்றினவர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஏன் அவரை பின்பற்றினவர் என்று எழுதியிருக்கிறது? த லேம்ஸ், அந்த ஆட்டுக்குட்டியானவர் போன இடம் எதற்காக போனார்? ஆட்டுக்குட்டி எதற்கு போகும்? மரிப்பதற்குத்தான் போகும். ஆகவே ரெடி டு டை எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் மரித்து ஜீவன் பெற்று வாழ வேண்டுமே, அந்த வாழ்க்கையை தான் ஹி ஸ்ட்ரெஸ், அதை காண்பித்து அவர் சொன்னார். அவர் சொன்னதெல்லாம் வெறும் சிலுவையின் உபதேசம் அல்ல, சிலுவை பற்றி பேசுவதல்ல. என்ன அங்கே எழுதியிருக்கிறது என்று பார்த்தீங்களா? 18ஆம் அந்த வசனத்திலே சிலுவை பற்றிய உபதேசம். அதை சிலர் அந்த பற்றிய அந்த உபதேசத்தை அதை கூட அவர்களால் நினைச்ச முடியவில்லை, அவர்களால் தாங்கிக் கொள்ள அதை முடியவில்லை. அதை பைத்தியம் என்று, இது கஷ்டம் என்று சொன்னார்கள். இதெல்லாம் யூஸ்லெஸ், இதனால் நமக்கு வேதனை, இது துர்ச்செய்தி என்று எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் ரட்சிக்கப்படுகின்ற நமக்கோ எப்படி இருக்கிறது? இட் இஸ் த பவர் ஆஃப் காட், தேவனுடைய அந்த பலனாக இருக்கிறது. அவர்கள் சொன்ன பைத்தியம் என்னவென்று தெரியுமா? அவர்கள் என்ன பைத்தியம் என்று சொன்னார்களாம்? 25ஆம் அந்த வசனத்திலே, இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது, அவர்களுக்கு தேவனையே என்னவாய் வைத்து விட்டார்கள். தேவனுடைய பைத்தியம் என்று என்னப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. அது என்ன பைத்தியம்? தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது. என்னவா என்னப்படுவது? தேவனுடைய பலவீனம். அது இந்த 2 கொரிந்தியர் கடைசியிலே அவர் சொல்லுவார், ஹி வாஸ் வீக் இன் த ஃப்ளஷ், மாம்சத்திலே அவர் பலவீனமாக இருந்தபடினால் தான் சிலுவையில் அறையப்பட்டார். ஹீ இஸ் அ ஸ்ட்ராங் இன் த ஃப்ளஷ், மாம்சத்தில் அவர் பலம் உள்ளவராய் அவர் இருக்கவில்லை. அவர் மாம்சத்தில் ஸோ வீக் டு பி க்ரூசிஃபை, அவரை
அந்த நூற்றுக்கு அதிபதி ஏன் அவன் சிலுவையில் அறைய வருகிறான் என்று சொன்னார், எவனும் சிலுவை அறைவதற்கு விட்டு கொடுக்க மாட்டான். அவன் கொலகாரனாக இருப்பான், திருடனாக இருப்பான். விட்டான் அப்படியே என்ன உனக்கு கௌரவம் வேண்டியிருக்கிறது, அறைய வேண்டும். ஐயோ என் கௌரவத்தை எப்படி விடுவேன் என்று அவன் குதிப்பான், அவன் துள்ளுவான். அவனை 100 அந்த போர்ச்சவர்கள் நின்று, நூற்றுக்கு அதிபன் நின்று அதை அமைத்து பிடிக்கி நசுக்கி அவனை அறைய வேண்டும். ஆனால் இயேசுவை படு என்று சொன்னோடு நினைத்து விட்டார், கொடுத்து விட்டார். கையை விரி என்று சொன்னோடு விரித்து விட்டார். ஆணியை வைத்த பொழுது ஒன்றும் சொல்லவில்லை. அவளை வைத்து கொண்டே சிலர் அடிக்கிறான். ஆணி வைத்து அடித்து முகத்தில் ரத்தம் அடியும் பொழுது அவன் திட்டி இருப்பான். அவர் வையப்படும் பதில் வையவும் இல்லை. ஹி yielded to the cross. சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு, அந்த ஒரு பாட்டு நீங்கள் பாடியில்லை, அதை அவர் என்ன செய்கிறார், ஹி ஒப்பு கொடுத்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார். எந்த கல்லன் ஒப்பு கொடுத்தான்? அதில் ஒரு கல்லன் நன்றாக வாட்ச் பண்ணி கொண்டே இருந்தான். ஹீ இஸ் ரியலி த சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன் என்று அறியவும் நீதிபரர் என்று அறியவும் அவன் விளங்கி கொண்டான். அப்படி அவர் தன்னை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தார் ஐயா. அப்படி அவர் சிலுவையினுடைய பங்கை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹி வாஸ் வீக் இன் த, அதில் பலவீனராக இருந்தார். இயேசு பலனுள்ளதானா? அதை ஒரு முறை என்ன சொன்னார், நான் நினைத்திருந்தால் எத்தனை பேரை கூப்பிட்டு வந்திருக்க முடியும்? லெகியோன் தூதர்களை 24,000 அந்த தூதர்களை அழைத்து எல்லோரும் என்ன செய்திருப்பேன், ஜெயித்திருக்க முடியுமா? ஏன் ஹீ குட் ஹவ் டன், அதை செய்திருக்க முடியும். அதனால் எலியா அந்த சமாரியா ஏற்றுக்கொள்ளப்படாத பொழுது அவளை எல்லாம் அக்னியை வைத்து அழித்தார் என்று சொல்வதை உணர்ந்த அந்த சீசர்கள், இவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை பார்த்தீர்களா? ஆகவே லெட்டஸ் அன்று செய்த போலவே நீரும் செய்யும், அந்த வல்லமையை உபயோகப்படுத்தும் என்று சொன்ன பொழுது, யூ டோன்ட் நோ வாட் ஸ்பிரிட் யூ ஆர், என்ன ஆவியோடு பேசு என்று தெரியவில்லை. தட் இஸ் த ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்பிரிட், பழைய ஏற்பாட்டின் ஆவி. நவ் யூ பிலாங் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். யூ ஃபாலோ மீ, டோன்ட் டூ தேன். அதை என்ன செய்யக்கூடாது, நாம் செய்வதற்காக வந்தவர்கள். லெட் அஸ் கோ டு த அதர் டவுன், இன்னொரு டவுனுக்கு போவோம் என்று அவர் போய்விட்டார். ஆகவே சிலுவையில் அறையப்படுவது என்று சொல்லுவதை ஹீ டுக் இட் ஜாய்ஃபுல்லி. ஏனென்றால் அவருக்கு தெரியும், திரும்ப திரும்ப சீசர்களுக்கு சொல்லியும் புரியாத ஒன்றை அவர் புரியாததை போல் அவள் இருந்தார். என்ன அவர் சொன்னார், மனுஷகுமாரன் நன்றாய் கவனித்து கேளுங்கள், உங்களுடைய இருதயத்திலே அது போய் இருக்க கடவுது என்று அதை அவர் குறிப்பிட்டு என்ன சொன்னார், மனுஷகுமாரன் அந்த வேத பாரர்களால், அந்த மூப்பர்களால், பரிசேயர்களால் அந்த பாடுபடவும், அவர் சிலுவையில் அவர் துன்பப்படுத்தப்பட்டு சிலுவை அறையப்படவும், அதோடு அல்ல 3ஆம் நாளிலே உயிரோடு அடைவதையும் நான் உங்களுக்கு வருவதற்கு முன்பாக சொல்லிக் கொள்கிறேன் என்று அவர் சொன்னாரே. ஹீ நோஸ், அவருக்கு தெரியும், திஸ் இஸ் நாட் த டெத், திஸ் இஸ் லைஃப், இதுதான் ஜீவன். ஆகவே இந்த ஜீவனுக்கு எப்படி அவன் சிலுவை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் வந்தார். ஹீ ஈல்டட், ஒரு வாய் திறக்காத ஆட்டுக்குட்டியை போல் வந்தார். அங்கே ஒரு ஓனாயை போல் வந்து அந்த மற்றவர்களெல்லாம் பிடித்து இழுத்து காலை பிடித்து அடித்து நொறுக்கி செய்வதை போல் வரவில்லை ஐயா. ஹி டைட் ஸோ குயிக்லி, சீக்கிரமாக மரித்தார். ஏனென்றால் முரண்டு பிடித்து தன் ஜீவனை பிடித்து கொண்டு இல்லாமல் ஜீவனை விட்டார். அதை மனப்பூர்வமாக அதை விட்டாரே பாருங்கள். சொந்த ஜீவனை பற்றி கொண்டு துள்ளி கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும், அதை பிடித்து ஆட்டிக்கொண்டு அதிலே சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டுமா? ஐ ஹவ் சீன் மெனி டைம். நான் அதுபோன்ற சூழ்நிலையில் நான் வரும்பொழுது, திஸ் இஸ் நான்சென்ஸ், இது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தேட், இது செய்ய விரும்பவில்லை. ஐ வாண்ட் டு பி வீக் இன் காட், தேவன் பலவீனம் என்று இருக்கிற அந்த பலவீனம் எனக்கு வேண்டும். ஐ ஷுட் நாட் பி ஸ்ட்ராங் இன் மை செல்ஃப். இப்படி ஏன் சமாதான குறை வந்தது? ஏதோ ஒரு ஆக்ரோஷம், என்னுடைய மாம்சம் துள்ளுகிறது. ஆகவே ஐ வாண்ட் டு பி க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்ட். ஆகவே சிலுவை எடுக்கிறோம் என்று சொன்ன அநேகர் சிலுவை அறையப்படவில்லை ஐயா. நிறைய பேர் சிலுவை எடுத்ததை போல் ஓடுகிறோம் என்று ஓடினவர்கள் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. என்று ஒப்பு கொடுக்கவில்லை, எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கவில்லை. அறையப்படுவதை போல் அவர்கள் சிலுவை எடுப்பதை போல் தெரிந்ததை போல் எடுப்பார்கள். மறிக்க வேண்டும், சில அறையப்பட வேண்டும் என்று வந்தவுடன் துள்ளிவிட்டு போய்விடுவார்கள். சிலுவையில் அறையப்படுவதே அன்றி வெறும் சிலுவையின் உபதேசத்தை வைத்து கொண்டு வாழ்வதில்லை. அவர்களோ இந்த சிலுவையின் உபதேசத்தை பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் வைத்திருந்த காரியமெல்லாம் நாட் குரூசிஃபைன், சில அறையப்படவில்லை.
சிலுவையின் உபதேசத்தை பேசுவது எளிது. பேயே பேசிவிடும். பேயை நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி வைத்து விடும். அதையெல்லாம் உபதேசத்தை வைத்து வாழ்வதல்ல ஐயா. அந்த உபதேசத்தை வைத்து கொண்டு அப்பம் விற்கலாம் என்று துணிவதும் கூட அது துராயுதம். மனம் திரும்ப வேண்டும். ஐ சுட் லீவ் தேன், ஐ சுட் பி க்ரூசிஃபைன். சிலுவிலே அறையப்பட்டு அவரே அன்றி வேறு வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது. வெறும் உபதேசத்தை பற்றி வாழ்ந்து அறையப்படுகின்ற நேரமெல்லாம் வெளியே ஓடி வந்து விட்டு அது பைத்தியம். எவன் அடையப்படுவான்? இவன் இதுக்கெல்லாம் போய் நான் சாக வேண்டுமா? இதுக்காக என் கௌரவத்தை விட்டு கொடுக்க வேண்டுமா? என் தன்மானம் எவ்வளோ பெரியது என்று தெரியுமா? நான் யார் என்று தெரியுமா? என்னுடைய குலம் கோத்திரம், ஐயோ என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு திரிகிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கையிலே உபதேசம் இருக்கிறதையா? அறையப்படவில்லை. சிலுவையிலே அறையப்பட்ட அவரையே அன்றி என்று இருக்கக்கூடிய வாழ்க்கை இல்லை என்று சொன்னார். ஐ ரெக்கமெண்ட் யூ நாட் டு பிரேக் பிரெட். அப்பம் விற்பதை கூட நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். உணர்வடைந்திருந்தால் எஸ் ஐ எம் ஸோ சாரி என்று இருந்தால் அது தேவனுக்கும் உங்களுக்கு உரிய பங்காக எடுத்துக்கொண்டு அப்பம் விட்டு கொள்ளலாம். நீங்கள் அப்பம் விற்பதையும் அப்பம் விட்டு கொள்ளாதக்குரிய காரணத்தையும் எந்த மனுஷன் இங்கே கேட்டான்? உங்களுக்கு யாரும் வந்து ஏன் அப்பம் விட்டான் என்று கேட்டார்லாம், ஏன் வாழ்ந்தாயே என்று கேட்டார்லாம். இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் காட். உங்களுக்கும் தேவனுக்கும் உரியது. இது வெறும் ரொட்டி என்று எண்ணி விடக்கூடாது. நான் கிறிஸ்துவுடனே கூட உபதேசத்தை வைத்தேனா சில அறையப்பட்டேன் என்று பார்க்க வேண்டாமா? என் கண்கூடாய் ஏராளம் உபதேசத்தை பேசினவர் வாழவில்லை. நல்ல காலங்கள் இந்த சிலுவையினுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ள அந்த நாட்களிலே ஒரு சுமார் 5 வருடத்திற்கு மேலாய், அது கிளாடி ஈஸ்வரராய் என்ற சகோதரனாக இருக்கட்டும், அல்லது அந்த நார்வேயிலிருந்து வந்த சிகார்ட் பிராட்லி என்பவராக இருக்கட்டும், அல்லது டாம்ப்ரே என்ற சகோதரனாக இருக்கட்டும், எலியாஸ் அஸ்லாக்சன் என்பவராக இருக்கட்டும், மேடம் குயான் அம்மையாராக இருக்கட்டும், such a lovely people God allowed in my life. The first beginning of cross life, சிலுவையிலே அறையப்பட்டு வாழ்ந்த தாசர்கள். பின்பு வந்தவர்கள் உபதேசத்தை வைத்திருந்தார்கள் என்பது சரியாக இருந்தால், உபதேசம் சரியாய்த்தான் இருந்தது. வேதபாரர்கள் உடைய பேச்சை எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்களா, சரியாய்த்தான் இருக்கும். அவர்கள் வாழ்வது இல்லை, செய்வது இல்லை. அது அவர்களுக்கு அந்த வாழ்க்கை என்று சொல்வது பைத்தியம். அவர்கள் அதை பைத்தியமாய் அதை எப்படி மறிக்க வேண்டும் என்று கேட்பார்கள். விட்டு கொடுக்கலாம், அதில் இதையெல்லாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லுகின்றவர்கள் ஜீவனை வைத்து வாழ்கிறார்களே. சொந்த ஜீவனை அவர்கள் மறிப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை. தன் ஜீவனை ரட்சிக்கிறவன் எழுந்து போவான். எதையும் எழுந்து போவான்? உங்களுடைய சொந்த வாழ்க்கையை எழுந்து போவான் அல்ல, பரத்தின் ஜீவனை இழந்து போவான். கிறிஸ்துவோடு வாழ்கின்ற ஜீவனை இழந்து போவான். அவன் படிப்பதெல்லாம் சும்மா படிக்கிறான். இயேசு போல என்றெல்லாம் சும்மா படிக்கிறான். அவன் சிலுவையில் அறையப்பட்ட அந்த வாழ்க்கையை அவன் வாழவில்லையே. ஏன் நீங்கள் சிலுவை எடுத்தீர்கள்? டு பி க்ரூசிஃபைட். எடுத்தது உண்மையாக இருக்கலாம். ஏன் அங்கே சில அறையப்படுகின்ற நேரத்தில் ஓடி வந்து விட்டீர்கள்? ஏன் நீங்கள் சில அறையப்படவில்லை? இதெல்லாம் பைத்தியம் என்று அவர் எண்ணிக்கொண்டார்கள். அதை பைத்தியம் என்று எண்ணிக்கொண்டதற்கு காரணத்தை தான் அவர் சொல்கிறார். அது தேவனுடைய பைத்தியம் என்று இன்னொன்று இருக்கிறது. அது தேவனுடைய பைத்தியம் என்று 25ஆம் வசனத்தில் அவர் கூறி, தேவனுடைய பலவீனம், அவர் காண்பித்த ஒரு பலவீனம் என்று இருக்கிறதே, அதை தழுவி கொள்ள வேண்டும். உன் சுயத்திற்கு அவரை குறித்து கேட்டானே அந்த பிலாத்தவன் கேட்டபொழுது, இவ்வளவு குற்றம் உன் மீது சாட்டுகிறார்களே, ஒன்றும் சொல்லுவதில்லை, பதில் பேசுவதில்லை என்று சொன்னபொழுது அவர் மௌனமாக இருந்தார். பிலாத்து ஆச்சரியப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. ஆச்சரியப்பட்டு தன்னை பற்றி சொன்ன ஒன்றையும் அவர் மறுக்கவில்லை. அதை அமைதியாக கேட்டு பொய்யாய் அவர்கள் செய்தார்கள். ஆரம்பத்திலேருந்தே எல்லாம் பொய் தான். அவர் மீது பொய் சாட்சியை கொண்டு வர வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சித்து பார்த்து ஃபெயிலியராகி மாணவுடன் கடைசியில் 2 பேர் வந்தானாம். அந்த 2 பேர், ஒருவன் சொன்னான், நான் இந்த ஆலயத்தை உடைத்து அதை அழித்துவிட்டு 3ஆம் நாளில் இதை எழுப்பேன் என்று இவன் சொன்னான் என்று பொய்யாய் அதை சொல்லி வைத்து விட்டார்கள். யூ கேன் பிரேக் இட், யூ கேன் கில் மீ, யூ கேன் பிரேக் மீ, பட் ஐ வில் பி ரிசன், நான் எழுத்திருந்திருப்பேன் என்று தான் தன்னை குறித்து சொன்னாரே அல்லாமல் அவர்களுக்கு அந்த சுவிசேஷம் விளங்காதபடினால் அந்த சொன்ன வார்த்தையை பிடித்து, இவன் நானே அழித்து உடைத்து 3ஆம் நாளில் கட்டுவேன் என்று இவன் சொன்னான் என்று பொய் சாட்சி சொன்னவுடன், அவன் தன்னை கிறிஸ்து என்று சொன்னான் என்று 2வது சாட்சியை சொன்னவுடன் அந்த பிரதான ஆசாரி அவன் கேட்கிறான். அந்த 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 ஹை பிரீஸ்ட் அவன் கேட்கிறான். சீஃப் பிரீஸ்ட் என்றும் இருக்கிறார்கள். பின்னால் அந்த ஹை பிரீஸ்ட் தான் முடிவு செய்கிறவன். கேட்டபொழுது என்ன சொன்னான் அவன்?
ஐ ஸ்பிரிட் நீ மெய்யாவே கிறிஸ்து தானா? எஸ் ஆஸ் யூ சே, நீ சொல்லுகிறபடி நான் தான் சொன்னவுடன் அவன் சட்டையை கிழித்து போட்டு இவன் என்ன சொன்னான், இவன் தேவதூசணம் அவன் சொன்னான் என்று சிலுவைக்கு அவன் ஒப்பு கொடுத்து பிலாத்து கொண்டு வந்து நிறுத்தி வைத்து விட்டார். அந்த அவன் தேவதூசணம் சொன்னான் என்று சொன்ன அடுத்த நிமிடம் என்ன எழுதி தெரியுமா, தூ என்ற வரிசையர்கள் மூப்பர்கள் அந்த கூட இருந்த அவனுடைய ஆட்கள் பரிசெயர்கள் அத்தனை பேரும் கூடி இயேசுவை என்ன செய்தார்களாம், காரி துப்பினார்கள். எவ்வளோ குரோதம் வைத்திருப்பார் என்று பாருங்கள். சந்தர்ப்பம் பார்த்தார்களோ என்னமோ தெரியவில்லை, பிடிபட்டார் என்று தெரிந்தவுடனே என்ன செய்துவிட்டார்களாம், தூ என்று காரி உமிழ்ந்து கொட்டினார்கள். தேட் இஸ் மை கிரைஸ்ட். அதுதான் என்னுடைய கிறிஸ்து. ஐ ஹவ் ஃபவுண்ட் ஹிம், அவரை கண்டேன். இது போன்ற சூழ்நிலையிலே நானும் கண்டேன். எஸ், திஸ் இஸ் வாட் ஹேப்பன் டு மை மாஸ்டர். என் எஜமானுக்கு உண்டானது. திஸ் வில் ஹேப்பன் டு மீ. பொய்யாய் அவர்கள் குற்றஞ்சாட்டுவார்கள். திஸ் வில் ஹேப்பன் டு மீ. அந்த நேரத்தில் காரி துப்புவார்கள். எஸ், இட் ஹேப்பன் டு மீ. ஒன்றரை திங். எஜமானுக்கு நடந்த அந்த பங்கையை பெறுவது என்று சொல்வது சாதாரண காரியம் அல்ல. இயேசுனுடைய சிலுவையினுடைய பாடுகளை கண்ட பேதுரு பின்பு இயேசுவை பிரசங்கித்த பொழுது அவனை அடித்து கிறிஸ்துவை பிரசங்கிக்கக்கூடாது, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லக்கூடாதுன்னு அடித்து துவைத்து செத்து போய்விட்டான் என்று தூக்கி போட்ட பிறகு கர்த்தரவனுக்கு நல்ல சுகத்தையும் பலனை கொடுத்து எழுந்து வரும் பொழுது என்ன செய்தார்களாம், பாடிக்கொண்டே வீட்டுக்கு சென்றார்கள். எப்படி சென்றார்கள்? அவருக்கொப்பாய் பாடுபடுவதற்கு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறதே, அருளப்பட்டதை. இட்ஸ் கிராண்டட். அருளப்பட்டது என்றால் என்னமோ நடந்தது என்று சொல்லவில்லை, விபத்து என்று சொல்லவில்லை, கிராண்டட், அளிக்கப்பட்டது. எவ்வா அவரை போலவே நமக்கு ஒரு பாடுகளா என்று அவர்கள் பாடி சென்றார் என்று எழுதியிருக்கிறது. அதுதான் நற்செய்தி. அதுதான் கிறிஸ்துவுடனே சில அறையப்பட்டு கிறிஸ்துவுடனே சில அவரை அறையப்பட்டவரை பிரசங்கிக்கிறோமே, அதுதான் நற்செய்தி. இவர்களோ பைத்தியம் என்று சொன்னார்கள். இதை பைத்தியம் எவன் இவன் இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு படுக்க வைத்து அறைய போகிறாராம், அடிச்சிச்சு அதெல்லாம் முடியாது என்று ஓடுகிறார்கள். அறையப்படவில்லை. ஏன் சிலுவை எடுத்தீர்கள்? சில உபதேசம் தெரிந்திருக்கு என்று சொல்லி 365 வருடத்தின் நாட்களும் இப்படியே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதா? குரூசிஃபைடு கிரைஸ்ட், சிலுவை அறையப்பட்ட கிறிஸ்து, அவரைத்தான் நாங்கள் சுவிசேஷமாக இறந்திருக்கிறோம். இதை தவிர வேறொன்றும் எங்களுக்கு நற்செய்தி என்று இல்லவே இல்லையா? அவுட் சைட் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு வெளியே தெர் இஸ் நோ குட் நியூஸ் தேர். நற்செய்தி இல்லை. ஸ்பீக் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் மரித்து அவரோடு பிழைத்து வாழ்கின்ற சில அறையப்பட்ட வாழ்க்கை பேசிப்பார்கள். நீங்கள் சொல்லிவிடுவீர்கள், அவரே அன்றி என்ன செய்ய மாட்டேன், வேறொன்றையும் பேசேன். அவரே பாடின பாட்டை மண்ணுக்காக நான் பாடிவிட மாட்டேன். இந்த அரசனுக்காக என்று ஒரு பாட்டை நான் பாட மாட்டேன். அவரே எனக்கு எல்லாமே வைத்திருப்பேன். கிறிஸ்துவே எனக்கு முழு ஜீவன். ஜீவனுக்கு விரோதமான சாவு என்று இருக்கிறதே, அப்படி வந்துவிட்டாலும் கூட அது எனக்கு என்னது என்று சொன்னார், ஆதாயம் என்று சொல்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப். ஆச்சரியமான வாழ்க்கை. ஒரு முறை இந்த சீரேனா ஊரானாகிய அவன் பேர் என்ன, சிமோன் என்று சொல்லுகிற ஒருவனை இயேசு சிலுவையில் போய் அறையப்படுவதற்கு சிலுவையை தூக்கி அவர் ஒன்றும் கொடுக்கவில்லை. அவர் ஒன்றும் நீங்கள் எதுபோல் நீங்கள் என்ன பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் பார்க்க பட்டுமால் என்று கீழே விழுந்து அதெல்லாம் அவன் சீனை வைத்து நம்ம உள்ளத்திலே ஒரு பரவசத்தை உண்டாக்குவதற்காக அவனை கீழே போட்டாரா? என்றைக்காவது சிலுவை தழுவி கொண்டு போகிற சிலுவை கீழே போட்டாரா? அவன் எண்ணிக்கொண்டான். எவன் எண்ணிக்கொண்டான்? அந்த நூற்றுக்கு அதிபதி எண்ணிக்கொண்டான். எப்போ எவ்வளவு பாரமான சிலுவை பாவம் போல் இருக்கிறதே என்று அவன் எண்ணிக்கொண்டான். அவன் எண்ணினான். நாம் என்ன செய்வது? என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஐயோ பிரதர் பாவம் என்று எண்ணினான். நான் என்ன செய்வது? என்னிடத்தில் யாராவது வந்து கேட்டால் நான் என்ன சொல்வேன்? ஹூ சென்றார்? யார் அதை சொன்னார்? இயேசுவில் போய் பார்த்தால் அழுகிறோம் என்று சொன்ன பொழுது யார் சொன்னது? எனக்கு அழுகிறேன் என்று அவர் கேட்கவில்லை. அதுபோல் அவன் எண்ணிக்கொண்டான். பாவம் எப்போ 1000 தான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய அதை கல்லனுக்காவது சின்ன மரத்தை கொடுத்துருக்காங்க. இவர் என்ன கொடுத்துருக்கிறான்? இந்த வேதபாரர்களும் பரிசேயர்களும் இந்த மூப்பர்களும் நல்ல பெரிய பெரிய கட்டையை வைத்து கொடுத்து விட்டார்களே. பாவம் அப்பா. எவடா என்று அந்த சீரேனா ஊரானாகிய அந்த சீமோனை அழைத்து கட்டாயப்படுத்தினார்கள். என்ன செய்யலாம்? தூக்கு என்று கட்டாயப்படுத்தினார்களாம். ஐ டோன்ட் நோ. சம்டைம்ஸ் நம்முடைய மக்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். சிலுவையின் பாடுகளை அவள் என்ன சொல்வது போல் நம்மளை பிரசங்கித்து கொண்டே இருக்கிறேன் என்றால், என்ன இந்த பிரதர்
புல்பெட்டில் இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கட்டாயப்படுத்துகிறார் என்று சொல்லிற மனுஷனை நாம் என்ன சொல்வது? அந்த அவனை போய் அவனை இப்போ படுத்தினார்களாம். ஆயிடனோ பின்பு அவர் சில அறையப்படுகின்ற நேரம் வந்த பொழுது வாங்கி அவர் தானே தூக்கணும், தூக்கி கடைசியில் அவர் எடுத்தார். அவர் அங்கேயும் வாங்கி திறக்கவில்லை. அதுபோல் அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலே கட்டாயத்தின் பேரிலே இந்த சிலுவையின் உபதேசத்தை தூக்கி வந்தால் அது கேடு அல்லவா? நீங்கள் சீரனே ஒருவனாகிய சீமோனை போலவா இருக்க வேண்டும்? அவன் கெத்செமனையிலிருந்து ஏறி வரவில்லை ஐயா, நடுப்பகுதியிலிருந்து அவன் வந்தவன். அவனுக்கு அது பாரமாகத்தான் இருக்கும். ஒரு மனிதன் வாசல் வழியாய் வந்திருக்க வேண்டும். இதை நாடுகள் என்று சொல்கின்ற வந்திருக்க வேண்டும். சுவரேறி குதித்து இது சிலுவையின் உபதேசத்தை கை கொள்ளலாம் என்று சொன்னால் அது அவனுக்கு எப்படி போல் தோன்றும்? கட்டாயமாய் இருப்பதை போல் தோன்றும். உங்கள் அஸ்திவாரம் சரியாக இருந்திருக்க வேண்டும். முதலில் நாம் தியானித்ததை போல் இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்திருக்க வேண்டும். அந்த சிலுவையின் மரணத்திற்கு பிறகு அவரை இரட்சகராய் நீ அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் அவர் அழைத்த அந்த அழைப்பை எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவிய பாதையில் அழைத்தாரே, ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பு இரவு பகலும் தியானமாக இருக்கிற வாழ்க்கை என்று சொல்வது நம்மளை பாதுகாக்கின்ற இன்னொரு எல்லையை வைத்திருந்தாலும் ஜீவனை அடைவதற்கு எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் அதை அணைத்து அவன் போய்ந்திருக்க வேண்டுமே. அந்த வாழ்க்கையை அவன் யார் வைத்திருப்பான்? வாசல் வழியாய் வந்தவன் விட்டுவிட மாட்டான். தொழுகையில் இருந்தவன் விட்டுவிட மாட்டான். அந்த மந்தையில் இருந்தவன் விட்டுவிட மாட்டான். அந்த மெய்ப்பன் அதை பாதுகாப்பான். என் ஆடுகள் அதை நான் அறிந்திருக்கிறேன், அது என் சத்தத்திற்கு என்ன செய்யும்? செவி கொடுக்கும் என்று அவருக்கு தெரியும். நான் அந்த ஆடுகளுக்கு முன்பாக நான் சென்று நான் மரித்ததைப் போலவே அவர்களும் மரிப்பதற்கு என் சத்தத்தை கேட்டு வருவார்கள். நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன் என்று அந்த யோவான் 10ஆம் அதிகாரத்திலே அவர் சொன்னாரே பாருங்கள். அந்த அற்புதமான அந்த வாழ்க்கையை ஜாய்ஃபுல்லாய் மகிழ்ச்சியாக ஏற்று எத்தனை பேர் வாழுகின்றார்கள்? அவர்களுக்கு கட்டாயம் போல் தோன்றியது. என்ன செய்வது? கட்டாயப்பட்டு சாவதை போல் தோன்றியது. இன்னொன்றும் கட்டாயம் அதில் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அந்த வாசித்து பார்த்துருக்கிறீங்களா? எங்கே மத்தையும் வருகிறது, கடைசியில் அது வரும். மத்தையும் மார்க்கில் கூட அதை நாம் வாசிக்கத்தான் செய்கிறோம். எனிவேர் ஏதாவது ஒரு பகுதியை நீங்கள் அதை அவனை குறித்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான்? இவர் சாரி 21ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படி அவருக்கு சில அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். தட்ஸ் ரைட். அப்படித்தான் நமக்கு நடக்க வேண்டும். அறையும்படி நாம் கொண்டு போகப்பட வேண்டும். ஆனால் 21ஆம் வசனத்திலே மார்க் 15:21 சீரேனா ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சிமோன் எண்ணப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அங்கேருந்து குறுக்கே வருகிறான், அந்த கிராஸ் பண்ணுகிறான். அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை என்ன செய்தார்கள்? அவனை பலவந்தம் செய்தார்கள். கம்பல்டி அவனை பலவந்தம் செய்தார்கள். அல்லேலூயா. அதுபோன்று இந்த அனதர் பாட்டு என்னவென்று சொன்னால், இவன் வெறும் வாசல் வழியே வரவில்லை, குறுக்கே வருகிறான். அவனை கண்டிப்பாக பலவந்தம் படுத்துவதை போல் சில சமயங்களே இந்த செய்தியை கேட்கிறார்கள். யூஸ்லெஸ் லைஃப் அதுபோன்று இருந்து விடாதீர்கள். நீங்கள் வாசல் வழியே வந்தவர்கள் தானே, உங்களுக்கு கர்த்தர் உங்களுடைய மெய்ப்பராக இருக்கிறாராம், அவர் மந்தையில் தான் நீங்கள் இருக்கிறீர்களாம். அதை ஜாய்ஃபுல்லாய், இந்த ஜாய்ஃபுல் காஸ்பலாய் அதை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். இன்னொரு பகுதி என்னவென்று சொன்னால், இந்த கம்பல் அதர்ஸ், மற்றவர்களை அவர்கள் பலவந்தம் செய்துவிட முடியும். தன் கணவன் மனைவி என்ற உறவுகளை கூட நான் சிலுவை எடுக்கிறேன், நீயும் சிலுவை எடு என்று சொல்வதற்கு எனக்கு என்ன கதி இருக்கிறது? என் சொந்த மனைவியிடத்திலே நான் எத்தனையோ அறிவுரையிலே ஆலோசனை நான் சொல்ல முடியும். பட் ஐ நெவர் கம்பல்டு ஹர். அவர் ஒரு நாளும் நான் வாழ்கின்ற வாழ்க்கையை அவ்வளோ வாழ வேண்டும் கம்பல் நான் பண்ணியதே இல்லை. ஐம் சாரி, அப்படி நான் பண்ணுவதற்கு கர்த்தர் அனுமதிப்பதும் இல்லை. டோன்ட் யூஸ் தேட். மற்றவர்களுக்கு நீங்கள் கம்பல் பண்ணுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழாதீர்கள். எஸ், பெரிய துவம்சம் செய்த ஒரு காலங்களிலே, சபையில் நடந்த காலங்களிலே ஒரு பெரிய ஒரு சர்க்குலரை, ஹம்பிள் யுவர் செல்ஃப், உங்களை தாழ்த்துங்கள் என்று கம்பல் பண்ணுவதை போல், தாழ்மை என்பது அதை மரணபரியந்தம் தாழ்த்துகின்ற ஒரு தாழ்மை என்று சொல்வது பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக. ஆனால் இவர்களோ தேவோனு ஹம்பிள், தங்கள் தாழ்த்தி வாழ்வதில்லை, மற்றவர்களுக்கு அந்த தாழ்மையை கம்பல் பண்ணி கொண்டே இருப்பதை பல்லாண்டுகள் நான் சிலர் செய்வதை நான் பார்த்துருக்கிறேன். கூடவே இருந்து நான்
பார்த்ததும் உண்டு. தே கம்பல் அதர்ஸ் வெதர் தே டூ தேன். அதை சில அறையப்பட்ட இயேசுவை வாழ்ந்திருக்கிறார் என்ற வாழ்வது இல்லை. டோன்ட் கம்பல் த கிராஸ் டு எனிபடி. உங்களுடைய கணவன், மனைவி, உங்களுடைய சகோதரன் சகோதரனிடத்திலுமே கூட கம்பல் பண்ணார்கள். மேபி அவன் குறுக்கே வந்தவனாக இருக்கக்கூடும், சுவரேறி குதித்தவனாக இருந்திருக்கக்கூடும். கர்த்தர் அவன் கண்களை திறந்து மீண்டும் வாசல் வழியாக போவதற்கு உதவி செய்ய வேண்டும். இல்லை என்றால் இன்னொன்று பகுதியில் அவன் மற்றவர்களை நிர்பந்தம் செய்கிறான். அவன் சிலுவை எடுத்தானா, இவன் சிலுவை எடுக்கிறாரா, இந்த பிரதர் சிலுவை எடுத்துக்கிறாரா, இந்த சிஸ்டர் சிலுவை எடுத்துக்கிறாரா என்று பார்ப்பதா? தட் இஸ் கம்பல் பண்ண மற்ற இடத்துல கொண்டு போய் போடுவது, மற்ற இடத்துல கொண்டு போய் போடுவது. ஏன் அந்த வீரனே அந்த சிலுவையை தூக்கி கொண்டு வந்திருக்கலாமே. ரோம சாம்ராஜ்யத்துக்குரிய அந்த வீரர் முழுவதும் அவ்வளோ பெரிய திடகாத்திரம் 6 அடி உயரம் கொண்டவர்கள் அவன் எடுத்து வந்திருக்கலாமே. ஹீ கம்பல் வித் டு அதர்ஸ். மற்றவர்களுக்கு அதை புகுத்துகிறான். ஆகவே திஸ் கம்பல்சன் ஒருவருக்கும் இருந்து விடக்கூடாது, உன்னுடைய கணவனுக்கும் வைத்து விடக்கூடாது. நீங்கள் எல்லாம் சிலுவையின் உபதேசத்தை கேட்டு அவ்வளோ பேசுகிறீர்கள், என்ன நடக்கிறீர்கள் பார்த்தீங்களா என்று சொல்வதை இட் இஸ் எ கம்பல்சன். கம்பல்சனுக்காக வாழுவதா? என் மனைவி கம்பல் பண்ணினாண்டு நான் வாழ போவேனா? அல்லது என்னுடைய கணவர் கம்பல் பண்ணினாண்டு மனைவி வாழ போவதா? நோ கம்பல்சன் தேன். ஆகவே இது போன்ற அற்புதமான ஒரு பகுதி எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் அவர் ஒன்றை சொல்லுவார். என்னவென்று சொல்லுவார்? நீங்கள் மூல உபதேசம் ஆகிய மனதிரும்புதல், அந்த விசுவாசம், அந்த உயிர்த்தெழுதல், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், அந்த வரங்கள், உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பின் காலம், இதெல்லாம் நீங்கள் அஸ்திவாரத்தை நீங்கள் சரியாக போட்டிக்கலாம். அதை நன்றாக போட்டு அடுத்த நிலைப்பா தெரியுமா? இஃப் காட் பெர்மிட், தேவன் விரும்பினால், அவருக்கு சித்தமாக இருந்தால், லெட் அஸ் கோ ஆன் டு பெர்ஃபெக்ஷன், பூர்ணத்தை நோக்கி கடந்து போக கடவும். திஸ் இஸ் த பூரணத்தை நோக்கி கடந்து போகின்ற வாழ்க்கை ஐயா. இதற்கு நீங்கள் தேவன் அனுமதிக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் வாசல் வழியாக வந்து சரியாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு தெய்வ பயம் இருக்கிறதாம், கர்த்தர் உங்களை பார்க்குறார் என்று உங்களுக்கு தெரியுமா? நியாய தீர்ப்பு ஒன்று உண்டென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த பயத்தில் தான் ஜீவிக்கிறீர்களா? கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்று நீ அறிந்தது உண்டா? இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு உயிர்த்தெழுதல் இருக்கிற, அதற்காகத்தான் வாழ வேண்டும் என்று நீங்கள் பிழைத்திருக்கிறீர்களா? இந்த உலக வாழ்க்கையே சதம் என்று மிருகத்தை போல் வாழ்ந்து சாவதா? புசித்தோம், குடித்தோம், மரித்தோம் என்று சிலர் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதுபோல் நீங்கள் இருக்கிறீர்களா? இதெல்லாம் நீங்கள் சரியாக நீங்கள் செய்து அஸ்திவாரத்தை போட்டிருந்தால், இஃப் நாட் ஐ பெர்மிட், நான் பெர்மிட் பண்ணுவதில்லை, கான் பெர்மிட் என்று எழுதியிருக்கிறதா? அந்த 3ஆம் வசனத்திலே, 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் எழுதியிருக்கும். எழுதியிருக்கும் தேவனுக்கு சித்தமானால், அது என்றால் வேறு மாதிரி எடுத்துக்கொள்ளாதீர்கள். இஃப் ஆங்கிலத்தில் இஃப் காட் பெர்மிட், விரும்பினால், லெட் அஸ் பிரஸ் ஆன் டு பெர்ஃபெக்ஷன். என்ன பெர்ஃபெக்ஷன்? அதை அவர் கூறுவார். அதுக்கு முந்தின அதிகாரத்திலே அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். தேட் இஸ் த கற்றுக்கொண்டு பூரணரானார். பட்ட பாடுகளை கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்ன ஆனார்? பூரணரானார். த்ரூ த சஃபரிங்ஸ், பாடுகளுக்குள்ளாய் செல்லுவதற்கு அவர் அனுமதிப்பார். இட்ஸ் நாட் அ பேட் நியூஸ், இட்ஸ் அ குட் நியூஸ். அவர் என்னை சிலுவையின் பாதையில் அனுமதிப்பது என்று சொல்வது, அந்த என்ரோல்மெண்ட்டில் அது பெயர் எழுதி கொள்வது, அந்த நல்ல போர் செய்வனாய் தீங்கு அனுபவி, இதற்காகவே அவன் தண்டையில் பெயர் எழுதி கொடுத்தவன் வாழுவான் என்று அந்த பெயர் எழுதி கொடுக்குற இடத்தை அவர் கொடுப்பார். யுவர் நேம் இன் தி என்ரோல்மெண்ட் ஆஃப் தட், அந்த ரட்சிப்பின் அதிபதியிலே அந்த இருக்கிறதா? அஸ் எ குட் சோல்ஜர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய வீரன் என்ற பெயரை நீ பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று பாருங்கள். இட் இஸ் த ப்ரிவிலேஜியஸ் திங். அது ஆஸ்வதிக்கப்பட்டு சகாயம் பெறுகின்ற ஒரு அற்புதமான சிலாக்கியத்திற்குரிய ஒரு பகுதி ஐயா. சிலுவை என்பது யாருக்கு கிடைக்கும்? ஹீ ஹாஸ் டு கிராண்ட் இட். அதை நமக்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? வழங்க வேண்டும். இட்ஸ் கிராண்டட் ஃபார் மீ, கொடுக்கப்பட்டது. அவனவன் என்று சொல்லி இடத்துல உங்கள் பெயரை போட்டு இன்னவன் தன் சிலுவை எடுத்துக்கொள்ள கடவன் என்று அவர்தான் அங்கே காட்ட வேண்டும். ஆண்டவரை நன்றி நன்றி என்று சொல்லி அந்த சிலுவை என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். எத்தனை பாடல் அந்த பக்தர்கள் வாழ்ந்துவிட்டு பாடலை பாடியிருக்கிறார்கள். விந்தை கீரே சுனாதா உந்தன் சிலுவை என் மேன்மை, நீர் வழங்கின அந்த சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. ஹல்லேலூயா. அதுபோன்று இட் இஸ் கிராண்டட். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்று சொல்லும் பொழுது இயேசுவையும் சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையும் பிரித்து வைத்து விட இயலாது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையில் தான் தங்கியிருக்கிறார், நாட் அவுட் சைட். என்னை பின்பற்ற என்று சொல்லுகிற பாதை சிலுவையின் பாதை, என்றைக்குள்ள பாதை, எவ்ரிடே லைஃப், அனுதினம் வாழ்கின்ற வாழ்க்கை. இதையே அன்றி நான் பேசுவதற்கு வேறொன்றும் இல்லை.
நான் குடும்பக்காரன் இருக்கிறது, பிஸ்னஸ் இருக்கிறது, எல்லாம் பேசலாம். தட்ஸ் இருந்தாலுமே கூட தட் இஸ் ஃபார் மை டியூட்டி, என்னுடைய கடமை நான் செய்வதற்காக நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். பட் இஃப் அட் ஆல் ஐ ஹேவ் டு ஸ்பீக் இன் லைஃப், வாழ்க்கையில் பேச வேண்டும் என்றால் ஒன்லி த க்ரூசிஃபைட் ப்ளஸ் த லைஃப், சில அறையப்பட்டு அந்த வாழ்க்கை இல்லாமல் வேறொன்றும் நான் பேசுவது இல்லை. நம் தலைவனைக்கு ஜெபம் செய்ய கடவோம். பரலோகபிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சிலுவையின் வாழ்க்கையை அநேகர் பைத்தியம் என்று எண்ணுவதை, தேவனுக்கு உரிய பைத்தியம் அவருடைய பலவீனம் என்பதை எங்கள் காட்டினீர். நாங்கள் பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த பூமியில் வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை எங்கள் கற்றுத்தந்திருக்கிறீர். அதற்காகவே சிலுவையும் தந்து சில அறையப்பட்ட வாழ்க்கையும் எங்கள் காண்பித்திருக்கிறீர். நல்ல பரிசுத்தவான்கள் எங்களுக்கு முன்பாக ஏராளமான வாழ்ந்த சில அறையப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த பரிசுத்தவான்களை எங்கள் காண்பித்திருக்கிறீர். அவர்களையும் சேர்ந்து நாங்கள் பின்பற்றி வர கிருபை செய்வீராக. இந்த ஒப்பற்ற ஜீவன் தரும் சுவிசேஷத்தை ஒரு நாளும் ஆண்டவரை நாங்கள் கடினம் என்று உதறி தள்ளிவிடாதபடி மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்யலாம், ஆசீர்வதித்தரலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.